வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீண்ட நெடுங்காலங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1938 மற்றும் 1965 பிறகு மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை காண வேண்டிய நிலைமை இந்தியாவுக்கு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஐயம் சமீப காலமாக ஏற்பட்டிருக்கிறது. மோடி அரசு, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மொழிக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் இன்னொரு மொழிக்கு கொடுக்கப்படக்கூடிய அடையப்படக்கூடிய ஒரு பின்னடைவாக ஆகிவிடுமோ என்ற அச்சம் திமுக தலைவர் கருணாநிதி எழுப்பியிருக்கிறார். அவர் வாயிலாக முதல் அறிக்கை வெளியிருந்திருக்காங்க கூட. நிச்சயமாக நாளை முதலே அதிமுக பாமக மதிமுக நிச்சயமாக அனைத்து கட்சிகளுமே இதுல ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான் கொண்டிருக்கும் என்பது ஐயமில்லை. இப்போது மத்திய அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி ஹிந்தியை திணிப்பதா அல்லது ஹிந்தியை வளர்ப்பதா என்ற பிரதானமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். அரசு அலுவலர்களில் ஹிந்தி அவசியமா அல்லது திணிப்பா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றி நம்ம செய்தியாளர் சலீம் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழி கிடையாது, ஆட்சி மொழி மட்டும்தான். ஆங்கிலேயர்கள் நம்மள ஆட்சி செய்யும் பொழுது ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருந்தது. 1937 மெட்ராஸ் மாகாணத்துல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில இருக்கு. ராஜாஜி அப்ப பவர்ல இருக்கார். பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தியை கட்டாயமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது இங்கே போராட்டம் வெடித்தது. 3 வருடம் இந்த போராட்டம் நீடித்தது. அதற்கு பிறகு இந்த முயற்சி கைவிடப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல் சாசனம் 1950 அமலுக்கு வந்தது. அப்ப இருந்த மக்களுடைய பிரதிநிதிகள் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்கட்டும், அடுத்த 15 வருஷத்துல இந்திய கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சி மொழியாக கொண்டு வந்துடலாம், இதுக்கு தேவையான சட்டங்களும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. 1965 ஹிந்தியை தான் பிரதான மொழி ஆக்கும் முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது மீண்டும் போராட்டம் வெடித்தது. இம்முறை பல மாநிலங்கள்ல போராட்டம் வெடித்தது, முக்கியமாக தமிழகம். அதன் பிறகு மகாராஷ்டிரால போராட்டம் வெடித்தது. அங்க மராத்தி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல போராட்டம் வெடிச்சது, அங்க பெங்காலி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல போராட்டம் வெடித்ததால் அந்த முயற்சியும் கைவிடப்பட்டது. தமிழகத்துல இந்த சம்பவத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து போயிட்டாங்க. அப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தார்கள். 1967 அண்ணாதுரை தமிழகத்தின் முதலமைச்சரானார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே இல்லை. அண்ணாதுரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பியாக இருந்தால் அப்ப நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, எல்லாரும் அதிக மக்கள் இந்தியாவில் ஹிந்தி பேசுறதால ஹிந்தியை பிரதான மொழியாக மாற்ற முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி, ஆனா இந்தியாவில் அதிகம் இருக்கிறதோ எலி. எலிய இந்தியாவுடைய தேசிய விலங்காக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய தேசிய பறவை மயில், ஆனா இந்தியாவுல காக்கைகள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கு, அதனால காக்கைய தேசிய பறவையாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி, அதிக மக்கள் பேசுறதால இந்தியாவினுடைய பிரதான மொழியாக இந்தியை ஆக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில முக்கியமா இது ரெண்டையும் சுட்டிக்காட்டியிருக்கார். அதாவது இந்த 2 போராட்டங்கள், ஹிந்திக்கு எதிராக நடந்த 2 போராட்டங்களையும் சுட்டிக்காட்டி நரேந்திர மோடி வளர்ச்சியில கவனம் செலுத்தணுமே தவிர மொழியை பிரதானப்படுத்துவதில் கவனம் செலுத்தக்கூடாது. இது மட்டுமல்ல, இப்பொழுது அறிக்கையாக ஆலோசனையாக வந்திருக்க இந்த செய்தி நாளைக்கு அரசாணையாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் கைவிட்டுறணும், மொழியை திணிக்க கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை திரு கருணாநிதி அவர்கள் திரு நரேந்திர மோடிக்கு முன்வைத்திருக்கார். இன்று ஒரு கோரிக்கை திமுக தலைவர் கருணாநிதி வந்திருக்கிறது. நாளை நிச்சயமாக அனைத்து கட்சிகளிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்கலாம். மத்திய அரசு இதனுடைய பார்வையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறேன். மத்திய உள்துறையுடைய இணையமைச்சர் ஹிந்தி நாங்கள் முன்னிலைப்படுத்த போகிறோம் என்று சொல்ல, பின்னால் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இல்லை, நாங்கள் எல்லா மொழிக்குமான இணையான அந்தஸ்து கொடுக்கத்தான் முயற்சி பண்றோம் சொல்லி விளக்கம் சொல்ல, திரும்ப இப்போது அந்த கருத்தை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் ரிஜிஜு அவர்கள் நான் அப்படி சொல்லவில்லை என்று தன்னுடைய வார்த்தையை மாற்றுவதற்கான அடுத்தடுத்த விஷயங்கள் இன்று ஒரே நாளில் நடந்திருக்கின்றன. நிச்சயமாக மத்திய அரசிலே கூட இது ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த அரசு அலுவலர்கள் இந்தியை திணிக்கக்கூடிய, இந்தியை கொண்டு வரக்கூடிய, அலுவல் மொழியாக இந்தியை மாற்றக்கூடிய இந்த முயற்சி அவசியமானதானா அல்லது திணிப்பா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முன்னிருக்கிறார். அதே போல பதிப்பாளரும் சமூக ஆர்வலர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் முன்னிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, திமுகவை சேர்ந்த முன்னணி பிரமுகர் சல்மா அவர்கள் முன்னிருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கிற நான் முதல்ல திரு ராகவன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நமக்கு ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம ஊர்ல எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப திரும்ப ஹிந்தியை இப்படி கொண்டு வரக்கான அப்படி அவசியம் என்ன வந்துச்சு? நரேந்திர மோடி போற இடங்கள்லாம் ஹிந்தியில பேசுறார், நல்ல விஷயம், அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருடைய உரிமையும் கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு அலுவல் மொழியாக ஒரு நாடு முழுவதும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும் போது, சந்திரபாபு நாயுடு தெலுங்குல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அவர் நாளைக்கு பிரதமர் ஆனா தெலுங்கு தான் பேசணும் சொல்லலாம், தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. ஆனா எல்லாருமே தெலுங்குல தான் பேசணும்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சா என்ன?
அதாவதுங்க அலுவல் மொழியா இப்ப கொண்டு வரோம்னு நீங்க சொல்றதே தவறான விஷயம். அது அரசியல் சாசனத்துல 343 ஏற்கனவே இருக்கிறது. இந்தி என்பது தேசிய மொழி கிடையாது. அவர் சொன்னார் மயில் தேசிய பறவை, பூ தாமரை பூ தேசிய மலர் என்று சொல்லும் பொழுது இந்தி தேசிய மொழி கிடையாது. ஏதோ ஒன்று நீங்க என்னமோ திராவிட இப்ப அவர் இன்ட்ரோடக்ஷன்ல பேசும்பொழுது 65 பெரிய புரட்சி ஏற்பட்டது, அதனாலதான் இந்தியை தடுத்து விட்டாங்க அப்படின்லாம் பேசுறதெல்லாம் இல்ல. இதை பத்தி கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளில அரசியல் நிர்ணய சபையில விவாதம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் பேசியிருக்கிறார். இவர்கள் தான் ஏதோ இந்தி எதிர்ப்பை கொண்டு வந்து இந்தியை தமிழை காப்பாற்றியது போல பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில இதை பத்தி டிஸ்கஷன் வந்திருக்கிறது. இந்தி இது போன்று தேசிய மொழியாக வைத்து வரக்கூடாது, இங்க ரீஜனல் தென்னிந்தியாவில் இங்க அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி விவாதம் கொண்டு வந்தது கோபாலசுவாமி ஐயங்கார், டி கிருஷ்ணமாச்சாரி, ஆந்திராவை சேர்ந்த மிகப்பெரிய காந்திய தேசிய தலைவர் ப்ரொஃபசர் என்ஜி ரங்கா, சந்தானம். அதே போல இது விவாதத்துக்கு வரும்பொழுது இதை ஏற்றுக்கொண்டார்கள். கோபாலசுவாமி ஐயங்காரும் நான் சொன்ன டி கிருஷ்ணமாச்சாரி அவருடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டார். ஜவஹர்லால் நேரு, பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் சொன்னார்கள், நாம் ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு மொழியை திணிக்க கூடாது, அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் எடுத்துக்கொண்டு அப்புறம் தான் சொல்லணுமே தவிர வலுக்கட்டாயம் திணிக்க கூடாது சொன்னது பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர், ஜனசங்கத்தினுடைய தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். அதனால இந்தி இங்கே வரக்கூடாது, தேசிய லாங்குவேஜா வரக்கூடாது, மொழியாக வரக்கூடாது போராடினது கோபாலசாமி ஐயங்கார், டி கிருஷ்ணமாச்சாரியை தவிர திராவிட இயக்கங்கள் முதலில் உருவாக்கவில்லை. இல்ல திராவிட இயக்கங்கள் அதை உருவாக்குனதா இல்லாட்டி ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு தான் அந்த உரிமை கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பக்கம். ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கே கொடுத்துருவோம், நீங்க வச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி, இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய ஒரு அரசு, அதே ஜனசங்கம் நீங்க சொல்லக்கூடிய அதே ஜனசங்கத்துல ஹிந்து, இந்தியா, ஹிந்தி, இந்துஸ்தான், ஹிந்தி, இந்த 3 தான் எங்களுடைய பிரதானமான கொள்கைகள் சொல்லிட்டு இருந்தேன். அதை தான் கொண்டு வர முயற்சி பண்ணல. முகர்ஜியுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறதா இந்த விஷயங்கள் இன்னைக்கு பேச்சு விவாதத்துக்கு வந்திருக்காரு. இல்லங்க, நான் ஒண்ணு கேக்குறேங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் சொல்லிட்டாரு, அது மாதிரி செய்யலன்னு சொல்லிட்டாரு. நீங்களே சொன்னீங்க, மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் சொன்னது, அதாவதுங்க இப்ப இது இந்தி திணிப்பு கிடையாது, இதுவே ரிடண்டன்ட். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு என்று சொல்லுவது இனிமேல் எடுபடவே படாது. ஏனென்று சொன்னால் சொன்ன திராவிட இயக்கங்களுடைய அத்தனை தலைவர்களும் அவங்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேர் இந்தி படிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தி திணிப்பு கூடாது, இல்ல இந்தி எதையுமே திணிக்க கூடாது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அந்நிய மொழி ஆங்கிலம் பரவாயில்லை, இந்திய மொழி இந்தி தேவையில்லை என்பது சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திணிக்க கூடாது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அது அபிஷியல் லாங்குவேஜா ஏற்கனவே இருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ புதுசா அதை கொண்டு வர மாதிரி பேசுவது இல்லை என்பது என்னுடைய வாதமே. அபிஷியல் லாங்குவேஜ்ல இன்னும் பல லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிறது. 8வது இதுல 8வது அட்டவணையில 22 லாங்குவேஜ் இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது 4 அப்ப இன்னும் லாங்குவேஜ் சேர்த்தோம், மொழியை சேர்த்தோம். அதனால பிஜேபி கவர்மெண்ட் இந்திங்கிறது இல்ல, பிஜேபி கவர்மெண்ட்ல தான் 8வது அட்டவணையில 4 புதிய மொழிகளை கொண்டு வந்தோம். எல்லாத்தையும் கணக்குல சேர்த்துட்டு எதை நீங்க முன்னிலைப்படுத்த போறீங்க அப்படின்னு நான் பாக்குறோம். நான் சல்மாட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல இது ஹிந்தி திணிக்கப்படல, முன்னிலைப்படுத்தப்படுது. இது கொண்டு வரணும். எங்களுடைய பிஜேபிக்கு வேறுண்டு இருந்த முகர்ஜி மாதிரியான நாட்கள் தான் இதெல்லாம் முதல்ல எதிர்த்தாங்க. கருணாநிதி போன்றவர்கள் எதிர்ப்பதற்கு முன்னாடியே இதை நாங்க பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு தெளிவான பார்வை இருக்குது. நாங்க கூடுதலா நாங்க வந்த பிறகு ஒரு 4 மொழியில கொண்டு வந்தோம். பிஜேபியை நீங்க ஹிந்தியை திணிக்குதோ அப்படிங்கிற சந்தேக பார்வையிலே வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப உங்களுடைய தலைவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருது? திராவிட இயக்கங்கள் அளவுக்கு வேற யாருமே இந்தி எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தினதே கிடையாது. அந்த அளவுக்கு போராட்டங்கள் 38வது ஆண்டுல இருந்து தொடர்ந்து எப்பவெல்லாம் இந்தி திணிக்கப்பட்டதோ, எப்பொழுதெல்லாம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டதோ, இப்போ எல்லாம் தந்தை பெரியாரிலிருந்து, அறிஞர் அண்ணா அவர்களிலிருந்து, நம்முடைய கலைஞர் அவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மிகப்பெரிய அளவிற்கு நடத்தின ஒரு வரலாறு இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இவங்க சொல்றது மாதிரி யாரோ ஒருத்தர் முன்னாடி அவங்க சொன்னாங்க இன்னைக்கு, ஆனா அதை நாங்க தான் ஆரம்பிச்சு வச்சோம்னு சொல்றது வேற. ஒரு நாள் சொல்லிட்டு போறது விஷயம் கிடையாது. நிச்சயமாக இந்த திராவிட இயக்கங்களுக்கு தான் முழு உரிமை உண்டு. இந்திய இப்ப நான் அதையும் சொல்றேன், மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம். ஒரு தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு இன்னைக்கும் மொழி என்பது முக்கியமான ஒரு விஷயத்தை இடத்த பிடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்க இந்திய திணிக்கணும்ன்றதுக்கான ஒரு முயற்சி இப்ப துவங்குறதுங்கிறத நம்ம யாராலும் ஏத்துக்கிற முடியாது. என்னுடைய மொழியில் சிந்திக்கணும், நான் எந்த மொழியை கத்துக்கிறனோ, நான் எந்த பள்ளிக்கு போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்.
இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு முடிவு பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஆங்கிலத்தை என்னுடைய மொழி என்னவா இருக்க வேண்டும் நான் தான் தீர்மானிக்கிறேன் இல்லையா? நான் தமிழ் படிக்காமல் நான் ஆங்கிலம் மட்டுமே படிக்க விரும்புறேன்னு சொன்னால் உங்களுக்கு சம்மதம் தான். அப்படி இல்லை, அது தனி. அதாவது சொந்த மொழியிலே சிந்திப்பது அது தனி. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்ல நான் வரேன். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் என்ன மொழியில் படிக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்க இப்ப சொன்னீங்க. நான் கேட்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் தமிழ் படிக்க முடியாது, நான் உருது படிப்பேன், தெலுங்கு படிப்பேன், மலையாளம் படிப்பேன், அதை திமுக ஏற்கிறது. அதை திமுக தமிழ் படிக்காமல் யாருமே தலையிட முடியாதுங்க. அதுதான் உண்மை. தமிழ் படிக்காமல் உறுதிப்படுத்திக்கிறோம். தமிழ் படிக்காமல் இன்னொரு மொழியை படிப்பதை முழுமையாக என்னுடைய மொழியாக ஏற்றுக்கொள்வதை திமுக ஏற்கிறது. முழுமையாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், தமிழ்ல படிக்கிறதுங்கிறது மிக எனக்கு முக்கியமான விஷயம். அது நான் என்னுடைய சிந்தனைக்கு எனக்கு அது மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு. தனிப்பட்ட சல்மா பத்தி இல்ல, நான் கேட்கிறேன் திமுக என்ற இயக்கம் தனிமனித சுதந்திரத்தை தான் நான் சொல்றேன். நான் தனிமனித உரிமையில யாரும் தலையிடக்கூடாதுங்கிறத நான் சொல்றேன். தனிமனித உரிமையில தலையிட முடியாது. என்னுடைய தலைவர் அதான் முன்னிலைப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல யாரும் தலையிட முடியாதுங்க. அதை நான் மறுக்க முடியாதுங்க. தமிழ்நாடு மொழியுடைய வளர்ச்சி, அது ஒரு இனத்தினுடைய அடையாளம். அதை நம்ம யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனா நான் ஆங்கிலம் தான் படிப்பேன்னு சொல்லி ஒருத்தர் வலுக்கட்டாயம் போறது அது ஆரோக்கியமான விஷயம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா தனிமனித உரிமைன்னு நான் சொல்றேன். நான் உங்கள்ட்ட கேட்டால ஒரு அடிப்படையான கேள்வி, உங்களுக்கு ஏதோ இன்னொரு கண்டத்தை சேர்ந்த ஆங்கிலம் இந்தியா முழுக்க ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய 4 மாநிலம் தள்ளி போனா எல்லா இடத்துலயும் புழங்கக்கூடிய ஹிந்தியை உங்களுக்கு ஏற்கல என்ன தயக்கம்? உங்களுக்கு அந்நிய மொழியே வேண்டாம் சொல்லி சொன்னா நீங்க ஆங்கிலத்தையும் வருங்க, தமிழை தவிர வேற எந்த பக்கம் திரும்ப மாட்டோம், தமிழ் தான் சொல்லுங்க. அதுல நியாயம் இருக்குது. தமிழ் தாண்டி நீங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்தியை ஏற்றுக்க மாட்டீங்கன்னா அது உள்நோக்கம் இருக்கிறாங்க கேள்வி இல்ல. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா பக்கமும் அதை பார்க்கலாம். முதல்ல ஏன் ஹிந்தி கூடாது, ஏன் ஆங்கிலம் வேணும் அப்படின்னு இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்வதற்கு ஏதோ ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது ஹிந்திக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் உரிமை கொடுக்கற மாதிரி ஆயிடுது. இந்தியாவில் ஒரு பெடரேஷனாக ஒரு கூட்டாட்சியாக நம்ம பல மொழிகள் பேசுறவர்களும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கும் பொழுது அந்த மொழியை ஒரு காமனான ஒரு மொழியாக எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்றது நியாயமா? அப்ப அது என்ன ஆயிடும், ஏதோ ஒரு விதத்துல இந்த ஹிந்தி பேசுபவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்வான்டேஜ் ஒண்ணு கிடைச்சிருது இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆங்கிலம்ங்கிறதுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு அட்வான்டேஜ் ஒண்ணு இருக்கு. அது அந்நிய மொழி, அது நம்ம அடிமையாக்கினவன் மொழி அப்படின்லாம் பார்க்காம இன்றைக்கு அது ஒரு உலக மொழி. இன்றைக்கு நீங்க அறிவியல் வளர்ச்சியில உலக மொழி அறிவியல் வளர்ச்சியிலிருந்து பல விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வேணும்னா அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. சீனால, ஜப்பான்ல, ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல அது சீனால இருக்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்ல, என்னுடைய மொழியில இல்ல. அவங்க மொழியை முதல்ல நீங்க ஆங்கிலத்தை உலக அறிவியல் விஷயங்கள் இந்தியிலேயே முதல்ல கிடையாது. சீனா, ஜப்பான், பிரேசில் எல்லா நாடுகளும் பிரான்ஸ், ஜெர்மன் எல்லா நாடுகளும் அவரவர் மொழியை முன்னிலைப்படுத்துறாங்க. நீங்க ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்த உண்மையில அவர்கள் எல்லோருமே ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்காங்க. இன்றைக்கு ஆங்கிலத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் சீனத்தில் கிடைக்கிறது கிடையாது. அதனாலதான் சீனாலேயே இன்றைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆவல் இருக்கு. அதனால அவர்கள் சீனத்தை விட்டு விடணும்னு அவர் சொல்ல. நாமளும் ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்க தான் சொல்றாங்களே தவிர கற்றுக்கொண்டு எனக்கு என்ன அட்வான்டேஜ் எனக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே விஷயம், அதாவது இல்ல நீங்க இல்ல நான் ஹிந்தி படிப்பதன் மூலமாக எனக்கு உரையாடல்ங்கிறத தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு அறிவு செல்வத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னா நான் அதை கன்சிடர் பண்றதுக்கு தயாரா எல்லாருமே அரசாங்கம் அவங்களுடைய இந்த கம்யூனிகேஷன் அரசு லெட்டர்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது தான் இப்போ இன்னைக்கு காலையில வந்த பிரச்சனை. அதான் அமைச்சர் தெளிவுபடுத்தினாலும் கூட நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பிரயோஜனம் கேக்குற? கம்ப்யூட்டருக்கு ரொம்ப எளிமையான லாங்குவேஜ் தெரியுமா? சம்ஸ்கிருதம் சொல்றாங்க. தமிழும் சமஸ்கிருதம் சொல்றாங்க. தமிழ் சமஸ்கிருதம். நீங்க தமிழ் சமஸ்கிருதம் மட்டும் சொல்றீங்க, தமிழும் சேர்த்து சொல்றீங்க. சரி, ஓகே. நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க, நான் சொல்றேன். அப்ப என்ன லாபம் அதனால? அவங்க கேக்குற பாருங்க, ஹிந்தி தயாநிதி மாறன் அமைச்சரா வருவதற்கு சொன்ன காரணம் என்ன? அவருக்கு ஹிந்தி தெரியும். எங்களெல்லாம் ஹிந்தி படிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் திருத்தணி போய் தாண்டி போனா, நானும் கட்சி பிஜேபியில மாநில இளைஞரணி தலைவரா இருந்தேன்.
நான் போய் டெல்லியில நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல ரிப்போர்ட்டிங் கொடுக்கும்போது அஸ்ஸாம்ல இருந்து கேரளால இருக்கிற அத்தனை மாநில தலைவரும் ஹிந்தியில ரிப்போர்ட் கொடுப்பான். நான் மட்டும் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருப்பேன். எனக்கு ஹிந்தி தெரியாது. என்ன ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்ன அந்த இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய குழந்தைகள் எல்லாம் ஹிந்தி படித்துக் கொண்டிருக்கிறது. அதுல பெருமிதம் வேற உங்களுக்கு இருக்கிறது. என்ன ஏன் இப்படி ஹிந்தி படிக்க விடாம பண்ணீங்க நீங்க? அதான் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க இரட்டை வேடம் ஹிப்போக்ரசி தான் இந்த தமிழகத்துல திராவிட இயக்கங்கள் நடந்தது. முதல்ல திராவிட நாடுகள் சொன்னாங்க, 4 மாநிலத்தை சொன்னாங்க, சுருக்கிட்டாங்க. அதே போல இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அவரெல்லாம் ஹிந்தி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மறுப்பு இயக்கம் என்று சொன்னார்கள். அதுல கூட தமிழ்நாட்டில் எவ்வளவு இரட்டை வேடம் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன் மக்களை ஏமாற்றினீர்கள்? அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல இன்றைக்கு ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொன்ன எங்களை உங்கள் வீட்டு குழந்தைகள் ஹிந்தி படிக்காம பார்த்துக் கொண்டீர்களா? எனக்கு புரியவே இல்லை. ஒரு மொழியின் மீது உச்சநீதிமன்றம் தொடரப்பட்ட ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சமீபத்தில் ஒரு உத்தரவிட்டு இருந்தது. சல்மா சொன்னது போலதான் யார் என்ன மொழியை கற்க வேண்டும் என்பது நிச்சயமாக கட்டாயப்படுத்த முடியாது, அது அவரவர் விருப்பம் என்று. ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? நாம் இங்க நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக தமிழ் தான் வர வேண்டும் சொல்றோம். தமிழ்நாட்டில் தமிழ் தான் வர வேண்டும் என்று சொல்லும் போது இந்தியா முழுக்க என்ன வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அரசு அலுவலில் ஹிந்தி அவசியமான விஷயமா அல்லது திணிப்பா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ராகவன் கேட்கிறேன், ஒரு ஹிந்தி பெரிய மொழியா தமிழ் பெரிய மொழியாங்கிற விவாதத்தில் நம்ம போக வேண்டியது. எல்லா 2 மொழிக்குமே அதோட அட்வான்டேஜ் இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆனா ஒரு பன்மொழி புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மெஜாரிட்டி இருக்கு அப்படிங்கறதுக்காக 41% மக்கள் ஹிந்தி பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக மிச்ச மக்களும் ஹிந்தி பேசுறீங்க அப்படிங்கிறது நீங்க உங்க மொழியை பேசாதீங்கிற மாதிரி இல்லையா? உள்துறை இணையமைச்சர் ரிஜிஜு ஒரு குழந்தை கிடையாது. அவர் அவருடைய முழுமையான பொசிஷன் தெரிஞ்சுதான் பேச முடியும். காலையில பேசுறாரு, அப்ப இது தெரியாம தான் பேசுறாரா? அதாவது முதல்ல நீங்க பேசுறதுல ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தமிழா இந்தியாங்கிற விவாதம் இது இல்ல. நிச்சயம். அதனால இது ரெண்டுத்துக்கு சண்டையை மூட்டுறதுக்காக பேசுற சப்ஜெக்ட் இல்ல. இப்ப நம்ம அதை தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன். அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தேசிய மொழியாக ஹிந்தி வராத தடுத்து கொண்டது தமிழ்நாடு. இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான தலைவர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் நான் சொல்ல மாட்டேன், தேசிய தலைவர்கள் செய்தார்கள். முதலிலேயே செஞ்சாங்க. அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் செய்தார்கள். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், வர வேண்டியதுல தவறு இல்லை என்பதுதான் சொல்றேன். இப்ப நீங்க எவ்வளவு ஹிப்போக்ரட்டா இருக்கீங்க தான் சொல்றேன். வந்தால் என்ன தவறு? திருத்தணியை தான்னா என்ன பண்ண முடியும்? லாங்குவேஜ் இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை கொண்டு வருவதனால திணிப்பதாக மாறாது. நான் என்ன சொல்றேன், நான் ஏன் என்னை அந்நிய மொழியில பேசணும் என்ன கம்பல் படுத்துறீங்க? ஹிந்தி ஓகே இல்லங்க, இதுல என்ன பெருமை? நான் சொல்றேன், இதெல்லாம் அடிமை மனோபாவம். அதெல்லாம் அந்நிய மொழி ஆங்கிலம். அதனாலதான் இவங்க எல்லாம் சொன்னாங்க, திரு ஈவி ராமசாமி அவர்கள் சொன்னார்கள், நீங்களே எங்களை ஆளுங்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுதந்திரம் எல்லாரும் போராடும் போது இல்ல நீங்களே என்ன ஆளுங்க, இங்கிலீஷ் தான் நல்ல மொழி, தமிழை கூட காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னவங்க தானே. இல்லன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு தலையில தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க ஈவி ராமசாமி அவர்கள். எப்படி தமிழை பற்றி எப்படி பேசினார் தெரியாதா? நீங்க தமிழுக்கு வக்காலத்து வாங்கினார் அவரு. இவன் முதல்ல சகோதரி சொன்னாங்க என்ன தமிழ் அவங்க தான் காப்பாத்தினாங்க. என்ன தமிழை பத்தி அவர் சொல்லிருக்காரு படிச்சு பாருங்க. தந்தை பெரியாரை பத்தி பேசினா ரொம்ப சண்டையா தான் வரும். அவங்களுக்கு தந்தை பெரியாரை பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அது சரி, வேண்டாம், அதை விட்டுருவோம். மொழியை திணிக்கிறத பத்தி பேசலாம். அரசு அலுவலகங்கள்ல அந்த லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் பத்தி தான் இங்க பேச்சு வருது. இங்க தமிழை ஆட்சி மொழியிலிருந்து எடுக்கிறதோ தமிழை பயன்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் வர அந்த மாதிரி யாரும் சொல்லவும் முடியாது. நாம் எதிர்ப்போம். நிச்சயமாக எதிர்ப்போம். ஒருத்தருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா 3 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கும்போது ராகவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலங்கிறதா இயல்பான விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது இன்னைக்கு நடந்தது இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துல 343 சொல்லப்பட்டிருக்கிறது, 346 சொல்லிருக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எதுன்னு. அதே போல 350 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தான் விரும்பிய லாங்குவேஜ்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட லெட்டர் கரஸ்பாண்ட் வச்சுக்கலாம் சொல்லிருக்கு. இது ஏதோ புதுசா போட்டிருக்கிறேன் பாருங்க. எனி ஆஃப் த லாங்குவேஜஸ் யூஸ்ட் இன் த யூனியன் ஆர் இன் த ஸ்டேட் ஆஸ் த கேஸ் மே பி. ஆர்டிகல் 350 சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது அட்டவணையில் 22 லாங்குவேஜ் இருந்தது. 2003 பிஜேபி கவர்மெண்ட் போடோ, மைத்திலி, டோக்ரா, சாந்தலி 4 மொழியை நாங்க 8வது அட்டவணையில சேர்த்தோம். அப்ப எங்களுக்கு ஹிந்தி தான் சொன்ன, இதையே நாங்க சேர்க்க போறோம். 22 எதுனாலும் பயன்படுத்தலாம் இல்லையா? 22 ஹிந்தி பத்தி ஏன் அந்த குழப்பம் வருது? உங்களுக்கு தான் 22 இதனால் பயன்படுத்த நீங்க உடன்பாடு வச்சிருக்கீங்க. அரசியல் சாசனம் சொல்லப்பட்ட விஷயம். அப்ப ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன், நீங்க ஏன் கிளம்பிருக்கீங்க? அதான் சொன்னேன், அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி, அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அபிஷியல் லாங்குவேஜ்ல அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிலே கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் அதை நேஷனல் லாங்குவேஜா மாத்தணும். இவ்வளவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறது. அப்புறம் எதுக்கு இந்த அச்சம்?
இன்றைக்கு இந்திய இந்தி தான் படிக்கணும், தமிழ் எடுத்துருவோம் சொன்னாங்க. நீங்க சொன்னது போடி சொன்னா கூட அமைச்சர் அது மறுத்துட்டாரு சொன்னாலும் காலையில் அப்படி சொன்னாரேன்னு சொன்னா அதன் அடிப்படையில் பேசினாலும் கூட அமைச்சருடைய வார்த்தையில எங்கே தமிழ் போகணும் இந்தி வரணும்னு இருக்குது, எங்கே தெலுங்கு போகணும் இந்தி வரணும்னு இருக்குது. இல்லையா, எப்படி இருக்க முடியும்? நான் அதுதான் கேள்வி முதல்ல நான் வச்சுட்டேன். ஒருத்தருக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்க போறீங்கனாலே அடுத்தவங்களுக்கு என்னங்கிறது தெளிவாகி போச்சு. சொல்ல முடியாது. என்ன சரியான பதில்? நான் சரியான பதில் தான் சொல்லுவேன். லாங்குவேஜ் பாலிசிலேயே அப்ப எதுக்காக 8வது அட்டவணையில இத்தனை மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது? இருக்கிறது சந்தோஷம் சார். இன்னைக்கு அட்டவணையை மாத்த பாக்குறீங்களா கேள்வி. அதுதான் தப்பு. அட்டவணை எப்படி மாத்த முடியும்? முடியாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க. மந்திரி சொல்றாரு தவறு சார். 343 நான் சொன்ன அபிஷியல் லாங்குவேஜஸ் அந்த அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லிருக்கு அதான் பாக்குறேன் தவிர ஒண்ணு மாத்தல. இதெல்லாம் ஏற்கனவே 1950 அந்த இது வரும்பொழுது கான்ஸ்டிடியூஷன் வரும்பொழுது அப்பத்துல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க இதெல்லாம் நாங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து போட்டதா அப்பத்துல இருந்து இருக்கிறதானே தவிர புதுசா மத்திய அரசாங்கம் எந்த ஆணையும் பிறப்பிக்கவில்லை. திரு பதிலிட்ட கேட்கிறேன். அரசாணை பிறப்பிக்கவில்லை அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்புறம் அமைச்சர் அதை விளக்கி இருக்கிறாரு. இருந்தாலும் கூட இவர் சொன்னது போல 343வது பிரிவு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாலும் கூட 351வது பிரிவு என்ன சொல்லுது? ரொம்ப தெளிவா ஹிந்தியை வளர்ப்பது மத்திய அரசுடைய கடமை. அதுக்கப்புறம் ஹிந்தி பிரச்சார சபா மாதிரியான விஷயங்கள் நாடு முழுக்க இந்திய கடமை. நீங்க எல்லா இடத்துலயும் ஹிந்தி தேவநாகரி லாங்குவேஜ் இந்த ஸ்கிரிப்ட்லயே அந்த லிபிலேயே கொண்டு போய் நாடு முழுக்க நீங்க பரப்பணும். அதை எல்லா இடத்துலயும் அபிஷியல் லாங்குவேஜ் முயற்சி பண்ணிருச்சு. அரசியல் சாசனத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை ஒரு அரசு செயல்படுத்த முடியும் போது நம்ம எப்படி குற்றமா பார்க்க முடியும்? இல்ல, இதுல சில கான்ஃபிளிக்ட் வருது. ஹிந்தி ஒரு ஆட்சி மொழி, மத்திய அரசுக்கான ஒரு ஆட்சி மொழி அப்படின்னு ஆட்சி மொழியில் ஒன்று, 2 ஆட்சி மொழியில அது ஒன்று. அப்பயே உங்களுக்கு ஹிந்திக்கு தமிழை விட ஒரு சற்றே உயர்ந்த ஸ்டேட்டஸ் அங்க கொடுக்கப்பட்டாச்சு. அது நீங்கள் அதாவது ஒரு சாதாரண மக்கள் நான் எந்த மொழியில வேணாலும் நான் அரசுக்கு கடிதம் எழுதலாம். அரசு எனக்கு பதில் எழுதும்போது தமிழ்ல எழுதும் நான் நினைக்கல. அது ஒண்ணு ஆங்கிலத்தில் எழுதும் அல்லது ஹிந்தியில எழுதும். அதுதான் பண்ண போகுது. இப்ப இந்த அரசு முயற்சி பண்றதை பார்த்தா ஹிந்தியில தான் எழுதும். அது வரணும். இன்றைக்கு முதல்ல வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு செய்தியில விவரமாக வந்ததுல என்ன போட்டிருக்குன்னா, சிலதெல்லாம் வாய்மொழி உத்தரவாக சிலது நடந்திருக்கு. இப்ப நம்ம ஊகத்தின் பேர்ல தான் பேசுறோம். நாளைக்கு எந்த அமைச்சர் வேணாலும் நான் அப்படிலாம் சொல்லல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா முதல்ல ஒண்ணு நடந்திருக்கு. இது செய்திகள் இன்னைக்கு வந்ததுதான். இல்ல நாம சொல்றது எதுவுமே யூகத்துல பேச விஷயம் இல்ல. ரிஜிஜு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சொன்ன பிறகு மறுப்புக்காக சொல்றாரு. மறுக்கும்போது சொன்னாங்க முன்னுரிமை கொடுப்பேன் நான் சொன்னேன் நம்ம இருக்கு. இன்றைக்கு ரிஜிஜு சொன்னதே சொல்லல. இதுக்கு கடந்த ஒரு 10 நாளாவே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல எல்லாரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மோடி சொல்றாரு. ஒண்ணு. அடுத்தது சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் பொழுது இந்தியில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது 2வது ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகே. அதன் பிறகு இன்றைக்கு நான் படிச்சது அல்லது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம், ஹிந்திக்கு பிரிஃபரன்ஸ் கொடுங்க சொல்லாரு. ஹிந்தி மட்டுமே சொல்லி அப்பயும் உங்களுக்கு அந்த ஹிந்தி அந்த முன்னாடி நகர ஆரம்பிக்குது. என்னுடைய அரசு என்கிட்ட என்னுடைய மொழியில பேசணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பணம் இருக்கக்கூடிய அரசு எதுக்கெல்லாமோ அரசு தமிழ்ல தான் பேசணும். அரசு தமிழிலும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு கொள்கை விளக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது நீங்க ஆங்கிலமும் சேர்த்து 22 மொழிகள் போடுங்க. எனக்கு என்ன ஒரு இதுல ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இது ஒண்ணு. 2வது இப்ப அந்த ட்விட்டர்ல ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. அதான் அதை தாண்டி எனக்கு தமிழ்ல பேசுங்கிறேன். அடுத்து அரசு அதிகாரிகள் எல்லாம் 22 மொழி கொடுத்துரும் போடுங்க. 22 பேர் அப்பாயிண்ட் பண்ணுங்க. அதை விட வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அடுத்தது அரசு அதிகாரிகள் எல்லாம் ஹிந்தியில் அலுவல் கடிதம் எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் நிருபர்கள் கேட்கும் பொழுது யாரோ ஒருவர் இப்ப நான் ஹிந்தி டிக்ஷனரி தேடி ஓடிட்டு இருக்கேன், நான் ஹிந்தி பகுதியிலிருந்து வந்தவன் தான், ஆனாலும் எனக்கு இந்த அபிஷியல் வார்த்தைகள்லாம் எனக்கு ஹிந்தியில தெரியல, நான் இங்கிலீஷ்ல எழுதி பழக்கப்பட்டவன், என்ன இன்னைக்கு ஹிந்தியில எழுத சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய ஒரு IAS அதிகாரி என்ன பண்ணுவாரு? இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹோலிஸ்டிக் வியூ எடுக்கணும். அப்படியே நான் மாத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன். முடிஞ்சா நீங்க சொன்னாலும் சரி, எனக்கு செல்மா சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி என்ன செய்வார்? தமிழ்ல வெளியிடுவாரா, தமிழ் பிளஸ் ஹிந்தியில வெளியிடுவாரா, இல்லாட்டி தமிழ் பிளஸ் 22 வெளியிடுவாரா? தமிழ் பிளஸ் ஆங்கிலம். தமிழ்நாட்டில் இருக்கிறவர் தமிழ் அண்ட் ஆங்கிலம். நம்ம ஊர்ல 15% பேர் பிற மொழி பேசுறவர்கள், பிற மொழி தாய்மொழி கூட நம்ம ஊர்ல இருக்காங்க.
அவங்க என்ன செய்ய போறீங்க? ஹிந்தில ஒண்ணு, தெலுங்குல ஒண்ணு, தெலுங்குக்கு உருதுக்கு மலையாளம் அவங்களுடைய மொழியை பயன்படுத்துங்க. நீங்க சல்மா, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில தமிழ் ஒரு பக்கத்துல இருக்குது. தமிழ்ல எனக்கு சொல்லுங்க, நம்முடைய உரிமையா கேட்கிறோம், நியாயமான விஷயம். அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்துல மலையாளம் பேசுபவர்கள், உருது பேசுபவர்கள், தெலுங்கு பேசுபவர்கள் இருக்காங்க. அவங்க சட்டசபையில தெலுங்குல பேசியிருக்காங்க, அவங்க அரசியல் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இன்னமும் முழுக்க முழுக்க உருது பள்ளி, முழுக்க முழுக்க மலையாள பள்ளி, தமிழ் படிக்காமல் மலையாளம், தெலுங்கு, உருது மட்டுமே படிக்கிற பள்ளிகள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவங்களுக்கான அந்த சிறுபான்மையினருடைய உரிமையை பேணி பாதுகாக்க தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடிய எல்லா ஜிஓக்களுமே இந்த எல்லா மொழியிலும் வெளியிடணும் இல்லையா? நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாமா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில 100 மொழிகளை பத்தி பேசல. நீங்க அட்டவணையில கொடுக்கக்கூடிய 22 மொழிகளை தான் கொடுக்க சொல்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளை தான் அங்கீகரிச்சிருக்கு. நான் ஒத்துக்கிறேன், நிச்சயமாக தெலுங்கு, மலையாளம், மேபி ஹிந்தி / உருது சேர்த்துக்கிறதுல தப்பு இல்ல. சௌராஷ்டிரா கூட இருக்காங்க. அதாவது ரொம்ப சின்னதாக போகும்பொழுது உங்களுக்கு அந்த காஸ்ட் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு கட்டத்துல இதை தமிழக அரசும் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கறத நான் முழுமையா எடுத்துக்கிறேன். அந்த லாங்குவேஜை சேர்த்துக்கிறதும், ஆணைகளை கொடுக்கறதுக்கும் அல்லது ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறதுக்குமான வசதிகளை யோசிப்பதற்கும். ஏன்னா அப்ப ஒரு தமிழக அரசு தைரியமாக மத்திய அரசு போய் கேட்கலாம், பாருங்க நாங்க எங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி பேசுபவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறோம், நீங்க மத்திய அரசுல உட்கார்ந்துட்டு நீங்க இதை கூட பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இது உடன்பாடு தானே? இது நிச்சயமா உடன்பாடான ஒரு விஷயம். அதற்கு இதுல தவறான ஒண்ணு இதுல இல்ல, தவறு இல்ல. அதாவது சிறுபான்மை மொழி பேசக்கூடியவர்களுடைய எல்லாமே அவங்க மொழியில கொடுத்துடலாம். நிச்சயமா. ஏன்னா இது சிறுபான்மையினர்களுடைய பாதுகாப்பை எப்பவுமே பேசக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். அவங்களுடைய மொழியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எப்போ போராடிட்டு வந்திருக்கோம். அப்ப இதுல குறைஞ்சு போக போறது இல்ல. இல்ல, சிறுபான்மையினருடைய மொழியையோ அல்லது மதத்தை சொல்லல, சிறுபான்மைன்றது கொஞ்சமா இருக்காங்கிறத அந்த வார்த்தையை நான் சொல்றேன். நானு அவங்களுடைய மொழியையே இங்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தல, என்ன தவறு இருக்க முடியும் நான் கேட்கிறேன். இடங்கள் இருக்கு, நம்ம போய் கத்துக்கிற முடியும். அதுக்கு எந்த தடையும் எந்த அரசும் விதித்ததில்லை. எந்த திராவிட இயக்கங்கள் பாராளுமன்றத்தில் தமிழ்ல பேச முடியுமா முடியாதா? முடியுமா? அனுமதிக்கிறாங்க, நடைமுறை இருக்குல்ல. அமைச்சர் பதில் சொல்லணும்னா ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில தான் பதில் சொல்ல முடியும், அல்லது சபாநாயகரின் உத்தரவோடு தான் பிற மொழிகள்ல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு அந்த ஆட்டோமேட்டிக்னஸ் இல்ல. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய 543 பேருக்கு புரியக்கூடிய மொழி ஏதோ அப்படிதான் கொண்டு கொண்டு பாக்கணும் இல்லையா? அதற்கு நீங்க தமிழ் அப்படிதான் பேச முடியும். நம்ம எப்படி பேச முடியும்? நம்ம உறுப்பினர் பேசுறாங்க, மிச்சர் கூட 542 பேருக்கு எப்படி போய் சேருது? இப்படிதான் மொழிமாற்றம் பண்ணிதான். அப்ப ஆனா அமைச்சர்கள் பேசும் பொழுது அப்படிங்கறதையும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ண. அதே மாதிரி நீங்க ஹிந்தியில பேசும்போது நம்ம மொழிமாற்றம் பண்ணா சரம சரின்னு சொல்லி சொல்லிடுவோமா? ஹிந்தியில பேசுங்க, நான் மொழிமாற்றம் பண்ணி புரிஞ்சுக்கிறேன். முயற்சி பண்றாங்க அவங்களும். என்னுடைய மொழியில நான் பேசுறேங்கிறத நான் விருப்பம். நீங்க பேசுறத தடுக்கவே இல்லையே, நீங்க பேசுறத தடுக்கவே இல்லையே. நாடாளுமன்றத்துல மொழி மாற்றம் மூலமாகத்தான் தமிழக உறுப்பினர்களுக்கு சேர்ந்துட்டு இருக்கு. ஆமா, அதுல அது நடக்கிற நடைமுறை. அதே எழுத்து மூலமா வரும்போது உங்களுக்கு ஹிந்தி பிளஸ் இங்கிலீஷ், ஹிந்தி பிளஸ் தமிழ் வர்றது 543 பேருக்கு இங்கிலீஷ் வந்துட்டு தாங்க இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு இப்ப என்ன மாற்றம் வர ஆல்ரெடி வந்துட்டு தானே இருக்குது. அப்புறம் எதிர்ப்புக்கான காரணம் இதுல திமுக என்ன சொல்றாரு? இது முழுக்க முழுக்க ஹிந்தியை திணிப்பதற்கான முதல் படி அப்படின்றாரு. நடந்த விஷயம் 78ல நம்முடைய சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் சொல்ற ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் எங்கேயுமே ஹிந்தி மொழியை திணிக்க மாட்டோம், எந்த மாநில மக்களையும் நாங்க திணிக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சொல்றாரு. அதே சமயத்துல பிரதமர் மொரார்ஜி தேசாயும் அதை வலியுறுத்துறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் இருந்த இடம், மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுக்கு மொழி தேவையா, தேவையில்லாம திணிக்கலாமாங்கிறத யோசிச்சு அவங்க அன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஹிந்தியை பயன்படுத்துங்க, ஹிந்தி தான் வலியுறுத்தப்படணும் அப்படின்னு சொல்றதா இங்க பிரச்சனை. அதுதான் எங்க தலைவர் சொல்றீங்க. இந்த பிரதமர் அதைதான்
நீங்க 65ல போராட்டம் பண்ணித்தான் இந்திய தமிழை காப்பாத்தினீங்கன்னு சொல்லிக்காதீங்க. அது இல்ல, அதெல்லாம் முன்னாடியே செஞ்ச விஷயம் தான். முன்னாடியே செஞ்ச விஷயம் ஜவஹர்லால் நேரு சொன்னாரு. அப்ப ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, எங்களுடைய தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சொன்னாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், மொரார்ஜி தேசாய் மாத்திரம் சொல்லல, இதெல்லாம் முன்னாடி இருக்க தலைவர்ல சொன்னதுதான். இப்பயும் எந்த மாற்றம் இல்ல. இப்பயும் கம்யூனிகேஷன் ஹிந்தியிலும் இங்கிலீஷ்லயும் தான் வந்துட்டு இருக்குது. மாற்றம் வரப்போறது இல்லை. இந்தியை திணிப்பதற்கான எல்லா முயற்சிகளும் திமுக எதிர்க்கும், அது என்ன மாற்றத்தும் இல்லை என்ற சொல் ஒழிக்கிறது. இந்த நோட்டீஸ் உங்களுடைய கண்ணில் தெரியுமானால், இந்த பிட் நோட்டீஸ் உங்களுடைய கண்ணில் தெரியுமானால், இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பாஜக காங்கிரஸ் தலைவர்கள் அல்ல. இதை அச்சிட்டு வெளியிட்டிருப்பது, ஹிந்தியில் வெளியிட்டிருப்பது திமுக. இவர்கள் ஹிந்தியை முழுமையாக எதிர்க்கிறார்களா? அரசு அலுவலில் ஹிந்தி அவசியமா திணிப்பா என்ற தரப்பில் இன்று ஆயுதத்தில் நெல்சன் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் ஒரு நோட்டீஸை உங்களுடைய பார்வைக்கு வைத்தேன். இந்த நோட்டீஸ் ஹிந்தியில் இந்தியாவில் வேற எந்த பகுதியில் வெளியிடப்பட்ட நோட்டீஸ் இல்ல. சென்னையில் சவுகார்பேட்டையில் வட இந்தியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் வெளியிட்டது திமுக வெளியிட்டிருக்க இந்த நோட்டீஸை திரு தயாநிதி மாறன் வேட்பாளராக போட்டியிட்ட போது அவருக்கு வாக்களிக்க கேட்டு இந்த நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. நான் திருமதி சல்மாட்ட கேட்க விரும்புறேன், இது நீங்க சொல்லிருவீங்க, இது ஒரு கட்சியோட விஷயமா தான் சொல்றோம், நாங்க அரசோட விஷயமா சொல்றேன். இத மாதிரியான ஒரு விஷயத்தை அதிமுக சொல்லியிருந்தா நீங்க எதிர்த்து தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க முதல்ல சொன்னது போல ஹிந்தியை எதிர்த்தது யாரு அப்படிங்கிற உரிமையை கொண்டாடுறதுல கூட ஷியாமா பிரசாத் முகர்ஜி கிடையாது, தந்தை பெரியார்ல இருந்து நாங்க ராஜாஜில இருந்து எங்களுடைய ஆட்கள் நிறைய இருக்கும் சொல்லி நீங்க சொல்றீங்க. அதான் சொல்லுவாங்க இந்தியை இப்ப இங்க திணித்தது யாருங்கிற என்னுடைய திணிப்பு கிடையாது. ஒரு நிமிஷம், உங்களுடைய வாக்கு ஹிந்தியில எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய நோட்டீஸ் கொடுக்கும் போது இது திணிப்பு கிடையாது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ரிஜிஜு என்ன சொல்றாரு, ட்வீட் பண்ணுங்க, பேஸ்புக் போடுங்க, சமூக தங்கியா பேஸ்புக் போடுங்க, ஹிந்தியில போடுங்க, வேற ஏதாவது மொழியில போட்டீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னா திணிப்பு. ஹிந்தியை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. திமுக தலைவர் 4 பக்கம் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது ஒரு அரசு பொறுப்புல இருக்கவங்க மற்ற எல்லா மாநிலங்களுக்கு ஒரு மொழியை வலியுறுத்தி சொல்றதுங்கிறது நிச்சயமா அது திணிப்பு மாதிரி தான் பார்க்க முடியும். இது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி பேசக்கூடியவங்களா இருக்கிறப்போ அவங்களுடைய மொழியில போய் அவங்களுக்கு புரியும் விதத்துல நான் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்கறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு போஸ்டர் இது. இதை எப்படி குற்றமா மாறும் எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் தமிழ் பேப்பரை கொடுத்து நீங்க இதை படிச்சுட்டு ஓட்டு போடுறது இது பெட்டர். தமிழ்ல போஸ்டர் போட்டிருக்காரு, சகோதரியுடைய ஆங்கிலத்துல போஸ்டர் போட்டிருக்காரு, கூடவே தானே ஹிந்தியில போஸ்டர் போட்டிருக்காரு. கரெக்டா புரிஞ்சீங்க. இப்ப சொல்லிருக்காரு சொன்னதுல அதுக்கு பிறகு விளக்கத்துல தெளிவா சொன்னது ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுங்கள், ஹிந்தி அல்லது ஆங்கிலம் ரெண்டுலயுமே பயன்படுத்தலாம். ஹிந்தியும் ஆங்கிலமும் கிடையாது, அண்டு இருக்கணும். ஹிந்தியில் பயன்படுத்துங்கள், ஹிந்தி ஆங்கிலம் ரெண்டுமே பயன்படுத்தலாம், ஹிந்தி மட்டுமே பயன்படுத்தணும் சொல்லி சொல்ல ஒரு இடத்துல சொல்ல நீங்க எங்க சொல்ல முடியுமா? சகோதரியுடைய வாதம் கலப்பில்லாத 100% ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட சந்தர்ப்பவாதம். நான் கேட்கிறேங்க, இந்தியை பயன்படுத்துங்கள், இந்தியை பயன்படுத்துங்கள், இந்திய பயன்படுத்துங்கள் மத்திய அரசாங்கம் இந்திய பயன்படுத்துங்கள் மத்திய அரசாங்கம் தன்னுடைய நியாயமான ஒரு விஷயம். இன்னைக்கு மத்திய அரசு சொன்னதுல நரேந்திர மோடி சொன்னதுல அபிஷியலா நீங்க சொன்ன வாஷிங்டன் போஸ்ட்ல எங்கேயாவது ஹிந்தியில் தான் தொடர்பு இருக்க வேண்டும் எங்கேயாவது இருக்கா? ஹிந்தியில் இருக்க வேண்டும். ஒரு வற்புறுத்தலின் பேரு தான் அனைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஹிந்தி ஆங்கிலத்துல கடிதம் எழுதுறது. இதுதான் யூகம். இப்ப நீங்க மத்திய அமைச்சருடைய பேச்சு 2 பேச்சு, காலையில அவர் சொன்னது, மாலையில ஒரு மறுத்தது, ரெண்டுமே இருக்கு. ஹோம் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆங்கிலத்துல பண்ண ட்வீட் இருக்குது, ஆங்கிலத்துல பண்ண ஹிந்தியில இல்ல. நாங்க என்ன முயற்சி பண்ணிருக்கோம் தெளிவுபடுத்தினார். இதுக்கு ஆதாரம் நீங்க காட்ட முடியும். ஹிந்தியில் தான் பேசணும் சொல்லி மத்திய சொல்லி எங்க நீங்க பார்க்க முடியாது. இதுல நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய யூகத்துலதான் நம்ம பல விஷயங்களை பேசிட்டு இந்த விஷயம் மட்டும் எதுவுமே இல்ல. உள்ள அவர்கள் என்ன வாய்மொழி உத்தரவு தராங்க, என்ன மாதிரியான ஆணை போடப்படுகிறது, இத பத்தின முழு தகவல் இல்லாம பேசிட்டு இருக்கோம். இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழக அரசாங்கத்தை ஹிந்தியில தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லல. மத்திய அரசாங்கம் தன்னுடைய மத்திய அரசு அலுவலகங்களை பயன்படுத்துற லாங்குவேஜ் பத்தி தான் இப்ப பேச்சு வருதே தவிர
தமிழக நாடு அரசாங்கம் இந்தியை தான் பயன்படுத்தணும், தமிழை பயன்படுத்தணும். இன்றைக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழகத்திலே இந்தி எதிர்ப்பு இயக்கங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கிறார்கள் கலைஞர், இன்னொரு முறை இந்தி எதிர்ப்பு இயக்கம் நடத்தி பார்க்கட்டும், மக்கள் ஆதரவு ஜீரோல நிற்பார். அவங்க மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இந்தியில நோட்டீஸ் வாக்குகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியில நோட்டீஸ் போடுவாங்க, ஆனா மக்களை இந்தி படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன சந்தர்ப்பவாதம்? அப்பட்டமான சந்தர்ப்பவாதத்தை கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னதுல ஒரு இயல்பான வித்தியாசம் உங்களுக்கு நிச்சயமா புரியும். அதாவது ஹிந்தியை பயன்படுத்த வேண்டுமா, ஹிந்தியை திணிக்க வேண்டுமா, அதுக்கு ஒரு இயல்பான வித்தியாசம் இருக்குது. அவங்க சொல்லவே ஹிந்தியை திணிக்காதுன்றாங்க. 58ல 65ல இந்த 15 அரசாங்கல அரசியல் சாசனம் எடுத்த 15 ஆண்டு கெடு முடிந்த பிறகு 65ல வந்து இதை மறுபரிசீலனை பண்ணி நம்ம இந்தி அளவு மொழி ஆக்கிடுவான்னு பேசும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா அங்க ஒரு திணிப்பு இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய ஹிந்தி பேச வேண்டாம்னு சொல்ல, இது நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏதோ திமுக மட்டும் தான் தமிழை காப்பாற்றுறது இல்லங்கிறேன். இதை செய்தது தமிழை காப்பாற்றுறாங்க. பாரதிய ஜனசங்கமும் இதான் சொல்லுது, இந்தியில எந்த லாங்குவேஜும் எங்கேயும் திணிக்க கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் எங்களுடைய தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, தமிழ்நாட்டை சார்ந்த கோபால்சாமி ஐயங்கார் சொன்னாரு, ராஜாஜி சொன்னாரு, என்ஜி ரங்கா சொன்னாரு. அந்த பெரியவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். எங்கேயும் திணிக்கிறது வாய்ப்பே கிடையாது, திணிப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறது ஒரு மிக பெருமையாக இருக்கிறது. இந்திய எதிர்க்கிறீங்க என்ன கேட்கிறேன், அந்நிய மொழி ஆங்கிலம் தேவை, இந்திய மொழி இந்தி தேவை என்பது பல நேரங்களில் எப்படி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுனால இந்தியில ஓட்டு போடுங்க, அவன் தமிழ் கேட்கறது. அந்த சவுகார்பேட்டையில் தமிழ் தெரியாத இல்லையா, வட இந்தியர்கள் இல்லையா? ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்ததையும் பார்க்கணும். எகைன் இதோடைய வெராசிட்டி என்னன்னு தெரியல. தமிழக அரசு தவிர்த்து பிற மாநில அரசுகள் அனைத்தும் மத்திய அரசுடன் இந்தியில் தான் தொடர்பு கொள்ள வேண்டும். இது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. 1967 இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்பயுமே வந்து இது மாதிரியான ஒரு முயற்சி நம்ம எப்படி நான் வந்து 50க்கு பிறகு நம்ம வந்து அரசு சார் முழுக்க இந்தியா கொண்டு சொல்லும்போது அப்பயே எக்ஸப்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே இருக்குது. இது வந்து என்ன சொல்றேன், அரசியல் அமைப்பு சட்டம் 346 இதை பற்றி இவர் சொன்னதை பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறது. எந்த மாநிலம் இந்த அபிஷியல் லாங்குவேஜ்ல பேசலாம்னு சொல்லி இருக்கிறது. சில மாநிலங்கள் இந்தியில தான் பேசணும், இந்தியில பேசுங்கன்னு சொல்லி இருக்க தவிர இப்படி பேசக்கூடிய இதெல்லாம் இந்தியில தான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வந்து சட்டம் இருக்கு சார், அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. நான் வந்து அதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல் இருக்கா சொல்றேன். இப்போ வந்து முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனா அரசியல் சாசனம் இருக்கக்கூடிய விஷயமே இந்திய எல்லா இடத்துலயும் கொண்டு வரக்கான முயற்சியை நான் சொன்ன அந்த 51ல 67 அப்புறம் தெளிவுபடுத்திருக்காங்க. 76ல 1976 தெளிவுபடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க தமிழகம் தவிர அதிலே எக்ஸப்ட் தமிழ்நாடு நீங்க சொன்ன இந்த வார்த்தையை வந்து இப்ப செய்தியா இப்ப இல்ல, தமிழகம் தவிர மற்ற எல்லாம் இந்தியா கொண்டு வரக்கான முயற்சி பண்ணணும்னு அரசியல் சட்டம் சொல்லுது, வேற யாரும் சொல்ல. நான் சல்மாட்ட கேட்க விரும்புறேன், இந்தியாவுல இந்திய கொண்டு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கசக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, தமிழகத்துல தமிழ் மட்டுமே வச்சிருக்கிறது இன்னைக்குதான் அது இயல்பான விஷயம். தமிழ்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இயல்பா ஏற்றுக்கொள்ள விஷயம் தமிழ்ல முன்னுரிமை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது மாற்று கருத்தை இல்லாத விஷயம். அப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு முன்னுரிமை இந்தியா முழுமைக்குமாக ஒரு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்றது எப்படி மாறும்? இரண்டுக்கும் முரண்பட்ட நிலைமையா நீங்க பாக்கலையா? இல்ல, பொதுவா வந்து என்னுடைய மொழியில நான் கல்வி கற்பது, என்னுடைய மொழியில நான் சிந்திக்கிறது, என்னுடைய மொழியில நான் அது மொழி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான். அதுதான் உலகம் ஃபுல்லா வந்து ஏத்துக்கிறக்கூடிய ஒரு கருத்து வந்துட்டு அது வந்து ஆரோக்கியமான விஷயம். அதை நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. ஆனா நம்முடைய பல தேவைகளுக்காக நம்ம வெளியில போய் வேலை பார்க்கறதுக்காகவோ அல்லது தொடர்புகளுக்காகவோ வெவ்வேறு மொழிகள்ல நம்ம கவனம் செலுத்துறது அது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். ஆங்கிலம் அதனாலதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு இடத்த நமக்கு பிடிச்சிருக்கு. வந்து உலகம் முழுக்க என்னால வேலைக்கு போக முடியும், எந்த நாட்டுல வேணாலும் நம்ம வேலைக்கு போக முடியும். அதாவது ஐரோப்பியாவில அல்லது எங்க வேணாலும் அது தொடர்பு மொழியா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பயனுள்ள ஒண்ணா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தமிழர்கள் பல நாட்டுகள்ல போய் வேலை பார்த்து பெரிய அளவுல சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நம்ம மறுக்க முடியாது. முதல்ல அண்ணாதுரை பீரியட்ல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது மூன்றாவது மொழியா உங்களுடைய விருப்பப்பட்ட மொழியை வச்சுக்கணும். அதை மூன்றாவது மொழியா ஹிந்தி இருந்தா உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா? அது வந்து ஹிந்தி தான் இருக்கணும்ங்கிறது என்ன அவசியம்? வேற எந்த மொழி வேணுமானாலும் அது வந்து தமிழ் வந்து முதல் மொழியா இருக்கும் போது மும்மொழி கொள்கைப்படி தமிழ் முதல் மொழியா இருக்கும் போது இரண்டாம் மொழி ஆங்கிலம் இருக்கும் போது மூன்றாவது மொழியா ஹிந்தி இருந்துச்சு. உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லையா? முரண்பாடு இல்ல. இந்தியே மட்டும் தான் நம்ம முன்னிறுத்த முடியாது. நான் தனிப்பட்ட முறையில யாரு வேணாலும் எந்த மொழியை யோசிக்கணுமோ அந்த மொழியில நம்ம கத்துக்கிறதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை நான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னொரு மொழியை சூஸ் பண்றதுக்கான உரிமை அந்த அவங்களுக்கு உண்டுன்னு நான் சொல்றேன். யாரும் அதை வலியுறுத்த கூடாது. முதல் மொழியாவே தமிழ் இல்லாம இருக்காங்கிறது நீங்க மறந்துட மாட்டீங்க. அதையும் நாங்க எப்போ கண்டிச்சு
படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய மொழியில நீ எப்பவும் சிந்திக்கணும், என்னுடைய மொழியில நீ வளத்தை உருவாக்கணும்னு சொன்னா நீ உன் தமிழை கத்துக்கணும்னு சொல்றதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம அதை சொல்லி போராடிக்கிட்டு தான் இருக்கோம். வந்து அது அறியாமையினால ஆங்கிலம் மட்டும்தான் அப்படின்னு யோசிக்கிறவங்களுடைய அறியாமை தானே ஒழிய நிச்சயமா அதை நம்ம வரவேற்கவே முடியாது. எப்போதும் இன்னைக்கு கூட நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து பல விஷயங்கள் வந்து தமிழ்ல வந்து நாங்க பயிற்று மொழியா கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு மேல வரைக்கும் போராடி அதை நாங்க கண்டிக்க தானே செய்யறோம். வந்துட்டா நம்ம என்னுடைய மொழியில கத்துக்கிறது எனக்கு நிச்சயமா சைனாவில தன்னுடைய மொழியில வந்து அவன் வந்து மக்களுடைய அறியாம நான் சொல்றேன். அவங்க ஆங்கிலம் மட்டும்தான் வேணும், ஆங்கிலத்துல நீங்க மொழிக்காக இவ்வளவு ஒரு உயிர் தியாகம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆங்கிலம் படிச்சு சொல்லி கொடுத்துட்டு போறான், தமிழே சொல்லி கொடுக்காம போறான், அவன் எக்கடும் கட்டு போறான். நமக்கு தான் தமிழ் சொல்லி காப்பாற்ற கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா? நம்முடைய மொழியை காப்பாற்ற என்ன ஒரு மொழி ஒரு இடத்தை அழிக்கணும்னு சொன்னா மொழியில கை வச்சா போதும். அதுதான் ஸ்ரீலங்காவில நடந்த யாழ்ப்பாணத்துல நூலகத்தை எரிச்சதுக்கு காரணம் அதுதான் வந்துட்டு. அப்ப வந்து ஒரு மொழி வந்து ஒரு இனத்தினுடைய வரலாறு எல்லாத்துலயும் மொழிதான் முக்கியமான அடையாளமா இருக்கு வந்துட்டு. அப்ப மொழியை யாரும் நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் எப்பவும் பேசிட்டு தான் இருக்கணும், ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது வேறொரு மொழி வந்து அது நம்ம இந்த மொழியை கைவிடுறதுங்கிறது அபாயகரமான ஒரு விஷயம். அழிவை நோக்கி நம்ம போறோம்னு இதுல வந்து ரிஜிஜி சொன்ன பிறகு ராஜ்நாத் சிங் விளக்கம் கொடுக்கிறார். நான் ஏற்கனவே திரு பதில சொன்னது போல அவருடைய ட்வீட் பண்றாரு. இது மாதிரி நாங்க வந்து எந்த மொழியும் நாங்க வந்து முன்னிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணல, எல்லா மொழிக்கும் சம உரிமை கொடுக்கணும், ஹிந்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம எல்லா மொழிக்கும் உரிமை கொடுக்கணும்னு சொல்றாரு. இந்த விளக்கமே ஏன் கொடுக்க வேண்டியது? அவருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, அவருடைய இணையமைச்சர் குழப்பத்தை விளைவிச்சிருக்காரு அப்படிங்கிறது தானே. சோ இதுல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு, மாற்றுப்பாடல் இருக்குங்கிறது அவருக்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா? இல்லங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப கலைஞர் 4 பக்கம் அறிக்கை வெளியிடுறாரு, ஒரு முக்கியமான தலைவர் அவர். அந்த மாதிரி தப்பா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் சில தலைவர்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட விளக்கமா இருக்கலாம். இன்னொன்னுங்க, வாஜ்பாய் ஐநா சபையில பேசும்பொழுது, பிரதமரா பேசும்பொழுது பாரதியை மேற்கோள் காட்டினார். பாராளுமன்றத்தில் பாரதியை மேற்கோள் காட்டினார். தமிழ்ல திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதனால எங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்கள் அப்படியும் இல்ல. பிஜேபி அரசாங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழா இந்தியா என்று சொன்னால் என்னுடைய முதன்மை இது தமிழ். இந்தியா ஆங்கிலமா என்று சொன்னால் ஹிந்தி என்னோட பிரெஃபரன்ஸ். எனக்கு அந்நிய மொழியில பேசுவதை விட இந்திய மொழியில பேசுவதை பெருமையாக நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு வந்தவர், நீங்க வந்து பல மொழிகளை பார்த்தவர், உங்களுக்கு வந்து மொழி மேல உங்களுக்கு தனிப்பட்ட பற்றும் கூட உண்டு. நம்ம ஊர்ல சல்மா சொன்னது போல எந்த மொழிக்காரனாலும் சரி, உருது பேசணும், தெலுங்கு பேசணும், ஹிந்தி பேசணும், அவன் மொழியில அவனுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா நினைப்பான். ஆனா இந்தியா மாதிரி ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட பன்முக மொழி புலமை கொண்ட இடங்கள்ல வந்து ஒரு மொழி தொடர்பு மொழியா அதிகமா பயன்படுத்தப்படுறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கணும், கெட்ட விஷயமா. நம்ம வந்து 41% மக்கள் ஏற்கனவே ஹிந்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே நம்ம இயல்புல மொழி இல்லாத ஒரு மொழியை இங்கிலீஷை கொண்டு வந்து நமக்கு வந்து சொல்ல இருக்கு. இங்கிலீஷும் அந்நிய மொழி தான், ஹிந்தி நம்மளை பொறுத்தவரை ரெண்டுமே அந்நிய மொழி தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அப்படிங்கும் போது இனிமே ஹிந்தியை வந்து ஏன் ஒரு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஏன் கொடுக்க கூடாது? இதனால அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? உண்மையில வந்து ஹிந்திக்கு ஒரு பிரெஃபரன்ஸ் கொடுக்கறதுல வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இருந்திருக்காது. ஆனா ஒரு பயம் இருக்கு. அதாவது ஹிந்தியை பேசுபவர்கள், அதை திணிப்பவர்கள், அதாவது மிகப்பெரிய தலைவர்களான லால் பகதூர் சாஸ்திரி கூட எல்லாரும் ஹிந்தி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல வர்றப்ப தமிழனுக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம் ஒண்ணு வருது இல்லையா? இப்ப இன்னைக்குதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு ஒட்டுமொத்தமாக நம்மளை அடிச்சுட்டு போயிருவாங்க ஒரு பயம் இருக்கு. பிரதமருடைய தாய்மொழி குஜராத்தி. நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாய்மொழி குஜராத்தி, ஹிந்தி இல்ல திணிக்கிறது. அவர் இந்த நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்திங்கிறதுனால அப்படி சொல்றாரு தவிர அவருடைய மொழி குஜராத்தி தானே. சொல்ல முடியாது. நரேந்திர மோடியை பத்தி ஒண்ணு பேசுறேன். லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் பேசிட்டு நரேந்திர மோடியோட அரசாங்கத்தை பத்தி தானே பேசுறேன். நரேந்திர மோடியோட அரசாங்கத்திலயுமே ஹிந்தி வெறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதாவோ, அதாவது நீங்க வந்து நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்காக சொல்றீங்க. நீங்க வந்து ஒரு மொழி உங்க கட்சியே வேண்டாம், முலாயம் சிங் எடுத்துங்க. நான் கேட்கிற கலைஞர் தமிழ் வெறியன்னு சொல்லுவீங்களா? தமிழ் கலைஞர் தமிழ் வெறியர் நீங்க சொன்னா தவறான வார்த்தை. தமிழை போற்றுகின்றவர், தமிழை ஆராதிக்கிறவர் கலைஞர். அப்படி சொல்லுங்க, அது சரியான வார்த்தை. அவர் மட்டும் இல்லைங்க, பாரதிய ஜனதாவே வேண்டாம். முலாயம் சிங் யாதவ் எடுத்துங்களேன், அல்லது லாலு பிரசாத் யாதவ் எடுத்துங்க. இவர்கள்லாம் வந்து இவர்களும் சேர்ந்ததான். இவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா எப்ப வேணாலும் இந்தியில தான் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா இருக்கக்கூடியவர்கள், ஒரு விரிவான விசாலமான ஒரு லிபரல் பார்வை கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கவே முடியாது. பயம் இருக்கணும். முலாயமையும் லாலுவையும் நீங்க ஒப்பிடுறீங்க. முலாயமும் லாலுவும் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்களா, கூட்டணியில் இருக்கிறாங்களா? அவர்கள் வந்து பவர்ஃபுல்லான ஆட்கள். அவர்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு அவங்க பவர்ஃபுல்லா இல்ல. அவர்கள் மாநிலத்தில், அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அவர் பீகார் நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. பட் பாயிண்ட் அது இல்ல. இப்படி தொடர்ந்து அந்த ஹிந்தி பேசக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்கள்
தொடர்ந்து வந்து இந்தியால தான் எல்லா காரியமும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் பர்சனுக்கு வந்து திடீர்னு வந்து இது நம்ம நாடுதானா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தோணும். இவருடைய புரிதலே சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க கேட்ட கேள்வி இப்போ மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகங்களில் இந்தியை பயன்படுத்துவது தான் ஆர்குமெண்ட். இவரை இந்திய திணிப்பது ஏதோ தமிழ்நாட்டில் இந்திய போட்டு மீது தமிழ் எல்லாம் ஒழிச்சு கட்டினோம், இந்தி தான் ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். நாளைக்கு மாநில அரசு போய் பிஜேபி ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. கன்னியாகுமரியில எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, காஷ்மீர்ல வச்சிருக்கிறோம். உங்களை மாதிரி கன்னியாகுமரியில திருத்தணி கூட தான் உங்களுடைய பார்டர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கன்னியாகுமரியில திருத்தணி தான் பார்டர். எங்க பார்டர் கன்னியாகுமரி காஷ்மீர். மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஆட்சி செய்யவில்லை. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடல. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறது, பாஜக சொல்கிறது, திமுக சொல்கிறது, மக்கள் அவர்களை தெளிவாக புரிந்து கொள்வார் நாம் பார்க்கலாம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? இந்தி மொழியை அலுவல் மொழியை ஆக்குவது அவசியமா, அத்துமீறலாம்? மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்போது பார்க்கலாம். ஹிந்தியை அலுவல் மொழி ஆக்குவது அவசியமே என்று 49% மக்களும், இது மத்திய அரசுடைய அத்துமீறல் என்று 20% மக்களும், அவசியமாக பயன்படுத்தப்படலாம் ஆனால் திணிக்கக்கூடாது என்று 31% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஹிந்தியை திணிக்கக்கூடாது என்று 31% மக்களும், அத்துமீறலான நடவடிக்கை என்று 20% மக்களும், அவசியம்தான் அலுவல் மொழி என்று 49% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக எனக்கே கூட இது வந்து ஒரு சந்தேகத்தை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இருக்கலாம் 49% மக்கள் சொல்வது போல திரு பத்ரி சேஷாத்ரி ஆகட்டும், திரு ராகுல் ஆகட்டும், இவர்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி மேல எந்த பட்டுதலோ பாசமும் கிடையாது. தமிழ் மேல வந்து மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. ஆனாலும் கூட பிற மொழியிலே கற்றுக்கொள்வதில் நமக்கு ஒரு பயன் இருக்கும் என்ற எண்ணம் புதிதாக நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் என நம்ம பார்க்கிறோம். இயல்பாகவே இன்னைக்கு தமிழ் வழி பாடம் நடத்தக்கூடிய அரசு பள்ளிகளோட அதிகமான மக்கள் ஆங்கில வழி மோகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியோட சென்று சேர்கிறார்கள். அங்கு கூட ஹிந்தி ஒரு மொழி பாடமாக, கூடுதல் பாடமாக இருந்தால் லாபம் என்று நினைக்கக்கூடிய புதிய பெற்றோர் உருவாகிறார்கள். இந்த கருத்து புதிய அடுத்த தலைமுறையுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறதா? நிச்சயம் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். மத்திய அரசு திணித்தல் போக்கு இருந்தால் இந்த 20% அத்துமீறல் சொல்லக்கூடிய 20% மட்டுமல்ல, இது அத்துமீறல் என்பதை 100% கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக எந்த மொழியாக இருந்தாலும் சுதந்திரத்தை பறிக்காமல், திணிக்காமல், அது ஊடுருவக்கூடியதாக இருந்தால் அது அந்தந்த மனிதர்களுடைய உரிமையை பொறுத்ததாக, அவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்காதவர்கள் இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். திணித்தலை எந்த சூழலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும் யாருக்கு மாற்று இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து தெரிவித்த விருந்தினருக்கு 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களை. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய துணைத் தலைவர் ராகுல் காந்தியுடைய 44வது பிறந்த நாள் இன்று நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சியினால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய சவால் இந்த தேர்தலில், லோக்சபா தேர்தலில் இதுவரை இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய வல்லமையும் திறமையும் ராகுல் காந்தி இருக்கிறதா? இன்னமும் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி மீது தோல் மீது தான் சாய்ந்திருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் 44வது பிறந்த நாள் எந்தவித ஆரவாரமும் இன்றி நடந்து முடிந்துள்ளது. 2004ஆம் ஆண்டு அமேதி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதுதான் ராகுலின் காங்கிரஸ் விஜயம் தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு கட்சியின் பொதுச் செயலாளராகவும் 2013ஆம் ஆண்டு கட்சியின் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009ஆம் ஆண்டு அவரது தலைமையில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் 203 இடங்களில் வென்றது. அப்போது பிரதமர் பதவிக்கு ராகுலின் பெயர் அடிபட்ட போது கட்சியை வலுப்படுத்துவதே எனது முதல் வேலை என்று கூறி மன்மோகனை முன்னிறுத்தினார். 10 ஆண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சி செய்த போதும் தனக்கென அமைச்சர் பதவியை கூட பெறாமல் கட்சி வளர்ச்சியில் கவனம் செலுத்திய போதும் அவர் மீதான நம்பிக்கை அதிகரித்தது. நாடு முழுவதும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனத்தை உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்வு செய்து காங்கிரஸ் கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்ச முயற்சித்தார். ஆனால் 5 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைச்சரவை முடிவுகளை விமர்சனம் செய்தது உள்ளிட்ட அவரது செயல்பாடுகள் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இதற்கிடையே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி அவர் மீது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக முயன்ற ராகுலின் ராஜினாமாவை காங்கிரஸ் உயர்மட்ட குழு நிராகரித்துவிட்டது. நேரு குடும்பத்தைச் சேர்ந்தவர், நாட்டுக்காக உறவுகளை பலி கொடுத்தவர் என்ற தகுதிகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு கட்சியில் அதிகாரம் கோர முயற்சிக்கவில்லை.
காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டு ஆட்சிக் கட்டிலில் அமர ஆசைப்படவும் இல்லை. தனது திறமையை படிப்படியாக வளர்த்து தகுதியின் அடிப்படையில் அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற சித்தாந்தத்தோடு களமிறங்கியவர். 2014ஆம் ஆண்டு தேர்தல் நிறைய படிப்பினைகளை தந்துள்ளது. 44 வயதை எட்டியிருக்கும் ராகுல் முன்பை விட பல மடங்கு உத்வேகத்தோடு கட்சியை வழிநடத்துவார் என்பது காங்கிரஸ்காரர்களின் நம்பிக்கை. காங்கிரசுடைய நம்பிக்கை பலிக்குமா? ராகுல் காந்தி அந்த கட்சியை தன்னுடைய தோளில் சுமந்து அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு இட்டுச் செல்வாரா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த ஆயுதெழுத்து நீட்சியில் நம்முடைய இணைபவர்கள் பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு ராகவன் அவர்கள், அதேபோல காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்த மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நான் பீட்டர் அல்போன்ஸ் வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் நினைக்கிறேன். இந்த மிகப்பெரிய சுமை இன்று லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை மக்களவைத் தேர்தலில் சந்தித்த பிறகு ராகுல் காந்தி மீது அவருடைய தோல் மீது சார்ந்திருக்கக்கூடிய இந்த சுமையை தாங்கக்கூடிய வல்லமையும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய வல்லமையும் காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு இருப்பதாக நீங்கள் இன்னமும் நம்புகிறீர்களா? உறுதியாக நிச்சயமாக நம்புகிறோம். ஏனென்று சொன்னால் இன்று இந்தியா முழுவதும் அறிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களுள் ராகுல் காந்தி தான் மிக இளையவர். நீங்க அவருடைய ஏஜ் குரூப்பை பார்க்கணும். ராகுல் காந்திக்கு இன்னைக்கு 44 வயது, நரேந்திர மோடிக்கு 64 வயது, 20 ஆண்டுகள் இடைவெளி. 44 வயதிலே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்த உணர்ந்த ஒரு தலைவர் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக ராகுல் காந்தி தான். ஆகவே ராகுல் காந்திக்கு இன்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எப்படி தோல்விகள் ஒரு தலைவனை அடையாளம் காட்டுகிறதோ அதை போல இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் இன்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கும் ஏற்பட்டிருக்கிற தோல்வி நிச்சயமாக ராகுல் காந்தி ஒரு சிறந்த தலைவர். தோல்விகளில் ஒரு இயக்கத்தை துவளவிடாமல் தூக்கி சுமந்து அதை வெற்றிப்படிக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான தலைவர் என்பதை காலம் நிரூபிக்கும். நாமும் இருந்து பார்க்க போகிறோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் அதிகமாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்ததை விட மிக சமீப காலமாக நாம் பார்த்தோம், தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள், இன்னும் ராஜஸ்தான்ல இருந்து, கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து பல தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், காங்கிரஸ் முக்கிய பொறுப்பில் இருந்த தலைவர்கள் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். கட்சிக்குள்ளேயே ராகுல் பற்றிய மாற்று பார்வை வந்துவிட்டது என்பதற்கான அடையாளமா இது? அதாவது நீங்க முக்கிய தலைவர்னு யார சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரா? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறாரா? ஒரு பிரதேச காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரா? ஒரு மாநில இளைஞர் தலைவருடைய சொல்லி இருக்கிறாரோ? யாரோ தேர்தலிலே சீட்டு கிடைக்காதவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அல்லது பாரதிய ஜனதாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பை எதிர்பார்த்துக் கொண்டு இந்த வெதர் காக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், தோல்விகள் வந்தவுடனே அச்சகுலத்து அருநீர் பறவைகள் என்று சொல்லுவோம். அதை போல கட்சி தாவ காத்திருக்கின்றவர்கள் குறை சொல்லி இருக்கலாமே ஒழிய, நீங்கள் சொன்னது போல இந்தியாவில் இருக்கிற எல்லா ராஜஸ்தானில் இருந்த காங்கிரஸ்காரர் யார், அவர் யாருக்கு தெரியும்? கேரளாவிலே அவர் யாருக்கு தெரியும்? அவர்களெல்லாம் முன்னாள்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியிலே இந்த இயக்கத்தை வழிநடத்தி சொல்லக்கூடியவர்கள், அதனுடைய செயற்குழு, தி ஒர்க்கிங் கமிட்டி, காங்கிரஸ் கட்சியை மாநிலத்திலே செயற்குழு நடத்தக்கூடியவர்கள் மாநில காங்கிரஸ் தலைவர்கள், மாநில அரசுகளுடைய முதலமைச்சர்கள். இவர்களில் யாராவது ராகுல் காந்தியுடைய தலைமையை சந்தேகித்திருக்கிறார்களா? இல்லை ராகுல் காந்தியால் தங்களை வழிநடத்த முடியாது என்கிற கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் ஒழிய, யாரோ எங்கேயோ ஒரு அனாமதயம் ஏதோ சொன்னதாக அதை ஊடகங்கள் தூக்கி கொண்டாடுவது என்பது நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நிச்சயமாக எங்கள் பயணத்திலே ஒரு தடையையோ தயக்கத்தையோ ஏற்படுத்தாது. ஆன் ரெக்கார்டு பல தலைவர்கள் சொல்வதில்லை, ஆஃப் த ரெக்கார்டு பல தலைவர் என்ன சொல்லியிருக்காரு என்பதை நானே கூட கேட்டிருக்கேன். வெளியில் சொல்ல முடியாத விஷயம் தான் நீங்கள் சொன்னது போல. நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். இதுல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அவர் சொன்னதுல ஒரு இளம் தலைவர், ஒரு 44 வயதாகக்கூடிய அரசியலை பொறுத்தவரைக்கும் நிச்சயமா அவர் இன்னும் இளைஞரணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், கட்சியோட தேசிய கட்சியோட துணைத் தலைவராக இருக்காரு. இவருக்கு இருக்கக்கூடிய வயது அப்படிங்கிறது இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னமும் அதிகமான இப்ப அதிகபட்சமா சொன்னா திரு நரேந்திர மோடிக்கு 20 ஆண்டு காலம் அரசியலுடைய பிரகாசமான வாழ்க்கை ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவருக்கு அவருடைய பாதையில பார்த்தோம்னா இன்னும் 30-40 ஆண்டுகளுக்கான வாய்ப்புகள் இவருக்கு இன்னும் அதிகமா இருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு தோல்வியை வைத்து இவருடைய நிர்வாக திறமையை, கட்சியை நடத்தக்கூடிய திறமையை நாம் குறைவாக மதிப்பிடப்பட முடியாதுன்னு நீங்க மறுப்பீங்களா? முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், 44 வயது தான் இன்னைக்கு நாடு முழுக்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ராகுல் காந்தியை தெரியுங்கிறார். நரேந்திர மோடிக்கு 64 வயசாச்சு, இப்பதான் நாடு முழுக்க தெரிஞ்சிருக்குது. ஆனா நரேந்திர மோடியுடைய தகப்பனார் தேநீர் விற்ற குடும்பத்தை சார்ந்தவர். ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் இந்த நாட்டை ஆண்டவர், அவருடைய மகன் ராகுல் காந்தி. நரேந்திர மோடி போல இயக்க பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு முழு நேரமா இருந்து மக்களால் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே சாதனைகள் மூலமாக அறியப்பட்டவர்
நரேந்திர மோடி. அதற்கு மாறாக ஒரு பிரதம மந்திரியுடைய மகன் என்பதனால் அறியப்பட்டவர். எந்த கட்சியில் அங்க 2004 கட்சியில சேர்றாரு, MP ஆறாரு, இன்னும் 2006 அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆறாரு. அடுத்த 2 வருஷம் கழிச்சு அகில இந்திய துணைத் தலைவர் ஆறாரு. மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் கட்சியில எத்தனை வருஷமா இருக்கிறாரு? ஏதாவது ஒரு பொறுப்பு அந்த மாதிரி அகில இந்திய பொறுப்பு அவர் ஆக முடியுமா? தேசிய துணைத் தலைவர் ஆக முடியுமா? தேசிய பொதுச் செயலாளர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா? இப்போ அவர் வேலை பண்ணாம இருக்கிறார் அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினர், நல்லா தானே வேலை பண்ணாரு. உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம், நீங்க சொன்ன வாதங்கள்ல பீட்டர் அல்போன்ஸ் வந்து கட்சியில உறுப்பினர் ஆக வேண்டும், இந்த கட்சியில தான் பொறுப்பு. ஆனா நேரு, இந்திரா, ராஜீவ்காந்தி குடும்பத்திற்கு யாரும் உறுப்பினராக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க வந்து இயல்பாவே அங்கதான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, 2 பேரும் வந்து அவங்க கட்சியில 2004 வந்தாரு. 2004 அதிகாரப்பூர்வமா தேர்தலில் நிறுத்தப்பட்டார். ஆனா அவர் பிறந்ததுல இருந்தே காங்கிரஸ். அவர் யாராவது அவர் பிஜேபிக்கு வந்தா தான் ஆச்சரியப்படலாம். மறுக்கல, நீங்க கம்பாரிசன் தான் தப்புங்கிற. நரேந்திர மோடி வந்து இப்பதான் 66 வயசு 63 வயசுல தெரியும், இவர 44 வயசுல தெரியுங்கிற கம்பாரிசன் தவறுங்கிற. அவர் கம்பேர் பண்ணது பல பேர். இப்ப மருமகங்கள் நாட்டுல எத்தனையோ மருமகங்கள் இருக்காங்க. ராபர்ட் வதேராவா எல்லாருக்கும் தெரியும், அதனால நல்லா சிறப்பா செஞ்சதுனால வந்தாருன்னா அந்த குடும்பத்தோட மருமகன் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு அடுத்த கேள்வி கேட்டீங்க, ராகுல் காந்தி ஒரு தோல்வியை வைத்துக் கொண்டு எடை போட முடியுமா? எடை போட முடியும்னு சொல்லல, நாங்க எடை போட முடியும்னு சொல்லல. ஆனால் கடந்த காலம் அவர் செய்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் பாருங்க, அவர் எடுத்துக்கொண்ட விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்தில் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியிலே அவருடைய நாட்டை பற்றின பிரச்சனைகள் இருக்கிற தெளிவு, ஒரு தெளிவு இல்ல, மிக தெளிவில்லாமல் இருக்கிறார் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தெளிவில்லாத பார்வை, என்ன எந்த ரூட்ல போக போறோம், தன்னுடைய செயல் திட்டம் என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன என்பது தெளிவில்லாத இருப்பது தெளிவாக தெரிந்தது அந்த பேட்டியின் போது. அதனாலதான் சொல்றோம் வெற்றி பெறுவது கடினம். அவர்கிட்ட வந்து ஒரு அரசியல் தெளிவு, ஒரு அரசியல் பார்வை இல்லை அப்படிங்கிறது பாஜக விமர்சனமா இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதற்கே தயங்குகிறார். அவராக எந்த தோளில் சுமைக்க தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை விட பெற முடியாவிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவைத் தலைவர் என்ற பொறுப்பை கூட அவர் ஏன் ஏற்க தயங்கினார்? இது அதிகாரத்தை விட்டு அல்லது பொறுப்பை விட்டு தட்டி கழிப்பதற்கான முயற்சியா? ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியோட துணைத் தலைவர் ராகுல் காந்தியுடைய 44வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய ஆளுமை திறன் பற்றி இன்றைய ஆய்வு நீட்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன், எலெக்ஷன்ல வந்து ஒரு பின்னடைவை சந்தித்த பிறகு இது தொடராது, அடுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருந்தாலும் கூட, இந்த தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படாவிட்டாலும் கூட முழுக்க முழுக்க வேட்பாளர் தேர்வில் அத்தனை முடிவுகளையும் ராகுல் காந்தி தான் எடுத்தார் என்பதையும், ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பஞ்சாயத்தாக பேசிக் கொண்டிருந்தார் என்பதையும், அங்கிருந்தே வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் புதிய நடைமுறை அமல்படுத்த விரும்பியதும் ராகுல் பிரிகேட் என சொல்லப்படக்கூடிய அவருடைய ஒரு குழு தான் மொத்த விஷயங்கள் தீர்மானித்தது என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது பாண்டே போறதுக்கு முன்னால ராகவனுக்கு ஒரு நன்றி, எனக்கு பயங்கரமா சிபாரிசு பண்ணிருக்காரு. நான் அது மாதிரி அவருக்கு நான் ஒரு சிபாரிசு பண்ண நினைக்கிறேன். அதாவது ராகவனை நான் நல்லா ரொம்ப ஏபிள் அண்ட் எபிஷியன்ட் யங் மேன், ரொம்ப வெல் டெப்த் இன்ஃபார்ம், நல்ல கமிட்டட் RSS மேன், பிஜேபி மேன். அவருக்கு வந்து நான் என்ன கேட்கிறேன்னா, வருண் காந்திக்கு MP கொடுக்கறாங்க, இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவரை வந்து பிஜேபியில ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கிட்டாங்க, அவரை MP ஆக்கிட்டாங்க, அவங்க அம்மாவை MP ஆக்கி மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஸ்மிருதி இரானி வந்து 30 வயசுல வந்து கேபினட் மந்திரி ஆக்கி இருக்கிறாங்க. இப்போ எல் கணேசன் வந்து எனக்கு தெரிய 25 வருஷம் அவரும் தமிழ்நாட்டில் போகாத ஊரு கிடையாது, கிராமம் கிடையாது, அவருக்கு ஒரு பதவியும் வரல. ஆகவே நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்களே வந்து அந்த காந்திங்கிற அந்த மந்திரத்தை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அந்த பேர்ல வந்து ஒரு புகழில் பெருமையில் பங்கு கொள்ள நினைப்பது என்ன தவறுன்னு நீங்க கொஞ்சம் ஒரு ஆத்ம சோதனை செஞ்சு பார்க்கணும். ஆகவே வருண் காந்திக்கு அப்ளை ஆகிற லாஜிக் வந்து ராகுல் காந்திக்கு அப்ளை ஆகாதா? ஆகவே அந்த விஷயத்தை விட்டுருவோம். நான் இப்ப வந்து பாண்டே சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் என்ன சொல்றேன், பாண்டே, இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஸ்கார்சிட்டி, பற்றாக்குறை வந்து லீடர்ஷிப் டெபிசிட், தலைமைத்துவத்துக்கு வந்து பற்றாக்குறை இருக்கிறது. நான் உண்மை இந்தியா முழுவதும் நான் சொல்றேன், இந்தியா முழுவதும் டெடிகேட்டட், கமிட்டட், செல்ஃப் டினையிங் லீடர்ஸ். அதான் நான் பதவி வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். இந்த காலத்துல வந்து இன்னைக்கு வந்து மோடி வந்து பிரதமர் பதவிக்கு வந்து கட்சித்தார், பாடினார், ஆடினார், ஊரா சுத்தினார். இதே ராகுல் காந்தி வந்து பிரதமருக்கு ஆசைப்பட்டிருந்தா 2009 ஆயிருக்க முடியும். யார் அவருக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்க முடியும்? எங்கிட்ட வந்து மெஜாரிட்டி இருந்தது, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருந்தது. ராகுல் காந்தி வந்து நாங்கள் தான் பிரதமர் என்று சொல்லி இருந்தால் இந்த தேசத்திலே தடுக்கக்கூடிய சக்தி யார் இருந்திருக்க முடியும்? ஆகவே நீங்கள் சொன்னது போல ஒரு பதவிக்கு பின்னாலே ஓடாத ஒரு இளைஞன், அதிகாரத்திற்கு ஆசைப்படாத,
தத்துவங்களில் நம்பிக்கை கொண்ட, தன்னை மிகவும் எளிமையாக நடத்திக் கொள்கிற மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞன் இந்த 44 வயதிலே தேசம் முழுவதும் அறிமுகமான இளைஞர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னார். நீங்க சொல்வது இயல்பாக இருந்தால், ஒருவேளை பிரதமராகும் போது நேரடியாக ராகுல் காந்தி பிரதமராக அறிவிக்கப்பட்டால் அது ஒரு விமர்சனங்கள் ஏற்படலாம். ஆனால் இன்று மிகப்பெரிய தோல்வியை, மிகப்பெரிய பின்னடை சென்றக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்று மக்களவை தலைவராக இருந்தால், அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கிறதோ இல்லையோ, மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து அந்த காங்கிரஸ் குழு வழிநடத்தக்கூடிய விஷயம் இருந்தால் அவருக்கு ஒரு நிஜமான ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா? தோல்வியின் போது அந்த அணிக்கு தலைமையேற்றார், வெற்றி வரும்போது இன்னொரு மன்மோகன் சிங் கொடுத்து விடட்டும் பிரதமர் பதவி. ஆனால் இப்போது தலைமையேற்கலாம், இப்போதையும் பின்வாங்குவது ஏன்? நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் முடிவுகளை நீங்கள் வேண்டுமென்றே விமர்சனம் செய்கிற ஒரு பார்வையைத்தான் உங்கள் வாதத்திலே நான் பார்க்கிறேன். இன்று காங்கிரஸ் கட்சி 69 விழுக்காடு மக்கள் இன்று மோடியினுடைய அரசுக்கு வாக்களிக்கவில்லை. மோடியினுடைய அரசை பற்றி சிறுபான்மை மக்களுக்கு, தலித் மக்களுக்கு பயம் இருக்கிறது. அதை இந்த நாட்டில் யாரும் மறுக்க முடியாது. அதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி லோக்சபாவிலே ஒரு தலித்துக்கும், ராஜ்யசபாவிலே ஒரு சிறுபான்மைக்கும் குரலுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிறது. இதுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு ராகுல் காந்திக்கு பெருந்தன்மை இருக்கிறது. அந்த பெருந்தன்மையை நீங்கள் நான் கேட்கிறேன். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய வாதத்தை நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். நான் கேட்கிறேன், அத்வானி சபாநாயகருக்கு ஆசைப்பட்டாரு, அதை யாரையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? 85 வயதிலும் பேப்பர்ல வந்தது. என்ன உண்மைன்னு தெரியுமா? நீங்க அவர் மறுத்திருக்காரு. மரியாதைக்குரிய ராமகன் அவருடைய டாக்டர் பேசினாங்களே, சபாநாயகர் பதவி பெருமைக்குரிய பதவிதான் என்று சொன்னாங்களா? இல்ல, ஏன்னா அது பெருமைக்குரிய பதவிதான். அது அதுல என்ன டிஸ்பியூட் இருக்கு? நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு முரளி மனோகர் ஜோஷி போய் ஏன் பாக்குறாரு 85 வயதுல நான் கவர்னர் வேணும்னு ஏன் கேக்குறாரு? ஆகவே பதவிக்கு 80 வயதுக்காரர்கள் ஆசைப்படுகின்ற போது, 85 வயதுக்காரர்கள் ஆசைப்படுகின்ற போது 44 வயது இளைஞர் எனக்கு பதவி வேண்டாம் என்று சொல்லுவதை இந்த நாட்டில் இளைஞர்கள் புரிந்து கொண்டார். ஆகவே நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஒரு தோல்வி மட்டுமே ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தையும் ஒரு தலைவனுடைய எதிர்காலத்தையும் நிச்சயமாக முடிவெடுக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் 2 MP இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவருடைய பெருந்தன்மை சொல்றாரு மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். நான் சொல்றேன், அவருடைய தன்னம்பிக்கை இன்மை காரணம்ங்கிறேன். பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்தா பின்னாடி அதே போல பாராளுமன்றத்தில் ஏதோ விவாதங்களிலே கூட பங்கெடுக்க தயாராக இல்லை. ஒரு தலைமை பண்பு இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? விவாதங்களிலே பங்கெடுக்க தயாரா இல்ல. தன்னம்பிக்கை இல்லாதவர்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாருங்க. ஒரு விசாலமான இந்தியாவுடைய பிரச்சனைகளுக்குரிய பார்வை, தீர்க்கின்ற பார்வை பற்றி இல்ல. சகோதரர் சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு 69% மக்கள் எதிராக வாக்களிக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா 31% தான் பிஜேபிக்கு வந்திருக்கு, 69% எங்களுக்கு எதிராக. நான் கேட்கிறேன், 80% மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தார்கள். நீங்க வாங்கி 20% ஓட்டு. அப்ப இந்த நாட்டுடைய 80% மக்கள் உங்களை வேண்டாம் என்று சொன்னார்களே, அதை பற்றி பேச மாட்டீர்களா? பிஜேபிக்கு 69%. இப்படியா பாப்பாங்க தேர்தல்? உங்களை நான் ஒத்துக்கொள்கின்றேன். பிஜேபியுடைய வெற்றி, நீங்கள் தோல்வி என்பதில் நீங்கள் இப்படி தேர்ச்சி கொள்ளுங்க. நான் வேண்டாம் சொல்லல. ராகுல் காந்தி துணைத் தலைவராக போட்டதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. அது உள்கட்சி பிரச்சனை. துணைத் தலைவராக போட்டு அந்த கட்சியுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை எங்களுக்கு இல்ல. ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கல்ல நரேந்திர மோடி வளர்ச்சி, ராகுல் காந்தி வளர்ச்சி, அதற்கு தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன மனப்பான்மை ஒரு தியாக மனப்பான்மையோட இருக்கக்கூடியது ஒரு சேவை இயக்கங்கள்ல இருந்தா சரி. ஆனா ஒரு நாட்டுடைய ஆளுமை கூடிய இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா மாதிரி, அமெரிக்கா மாதிரி வல்லரசுகளோட எதிர்கொள்ள வேண்டிய சமயத்தில் அங்க போகும்போது இங்கு தேவை ஆளுமையா தியாகமா? நம்ம சேவை செய்யறதுக்கு தியாகம் எதிர்பார்க்கலாம், இந்த நாட்டை ஆளுறதுக்கு ஆளுமை இல்லையா தேவை? அதாவது நீங்க ஒரு எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய கால சரித்திரத்துல தம்பி பாண்டே அவர்கள் சொன்னது போல ஒரு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம். சில மாநிலங்களிலே ஒரு இடங்களிலே கூட நாங்கள் வெற்றி பெறவில்லை. இந்த நேரத்திலே இப்படி தொய்ந்து கிடக்கின்ற காங்கிரஸ் கட்சியை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இழந்து போன வாக்கு வங்கிகளை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. எங்கே தோல்வியினுடைய காரணங்கள் என்பதை ஆராய்ந்து அதற்கான இடத்திலே தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து இயற்கை ரீதியாக முழுமைப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த பெரும் பணியை ராகுல் காந்தி செய்ய இருக்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? இதே நேரத்தில் ராகுல் காந்தியை தலைவராக நியமித்திருந்தால் தாயார் சேர்பர்சன், மகன் லீடர் ஆஃப் தி அப்போசிஷனா, இது குடும்ப அரசியல் இல்லையா என்று நீங்களே கேட்டிருப்பீர்கள். ஆகவே எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சி நடத்துறாங்க. அடுத்தவங்க யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அதான் இப்ப நான் இப்ப ஒரு அதாவது காங்கிரஸ் கட்சி ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு ஒரு பெயர், அதே காரியத்தை பாஜக செய்தால் வேறு பெயர்.
காங்கிரஸ் கட்சி பெட்ரோல் விலையை கூட்டினால் அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் மக்கள் விரோத அரசு. அதே இதை நரேந்திர மோடி செய்தால் கசப்பு மருந்து. இதை நீங்க ஒரு நியூ நாமன் கிளேச்சர்லாம் வச்சிருக்கீங்க. நிச்சயமாக சொல்லுகின்ற தலைவன் யார் என்பது நிச்சயமா மக்கள் பார்ப்பார்கள். அதனால மன்மோகன் சிங் சொன்னாருன்னு சொன்னா அதற்கு மாட்டார்களுடைய ஆட்சி இருக்கிறது. இல்ல நான் முடிச்சிடறேன். நான் பழைய கடந்த வாதத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்க எப்படியெல்லாம் இதை நீங்க ஹிந்தி பேசுகிற மாநில மக்கள் மத்தியில இருந்துதான் உங்கள் அரசுக்கு வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மீறி நீங்கள் பேசுகிற மாநிலத்து மக்களுக்கு மன்னிக்கிறோம். நான் ராகுல் காந்தி ஸ்பெசிபிக்கா இருக்க நான் விரும்புறேன். நான் நிச்சயமா பல விஷயங்கள் பேசுறது உங்களுடைய நிச்சயம் பேசுறேன். என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா பிரியங்கா வர வேண்டும் அப்படிங்கிற பார்வை இப்ப காங்கிரஸை பொறுத்தவரை பிரியங்காவை முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும், மூத்தவர்களை ராகுல் காந்தி முழுமையாக மதிக்கவில்லை, அவருடைய கருத்துக்களை அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை, அது ஒரு முக்கியமான காரணம் தோல்விக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியில் கூடிய பல வைக்கக்கூடிய விமர்சனம். அதுல உங்களுக்கு முரண்பாடா எப்படி? அதாவது நீங்க ஊடகங்களும் இந்த நாட்டிலே காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த நினைப்புகின்றவர்களும், காங்கிரஸ் கட்சி இனிமேல் ஒரு காலத்தில் எழுந்து வந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்றவர்களும் காங்கிரஸ் கட்சியிலே பிரியங்கா காந்திக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஊடகத்தின் மூலம் பரப்புகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ சில ஊடக நண்பர்களும் அந்த சதிக்கு பலியாகுகிறார்கள். ஆகவே விஷயம் தெரிந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைமையிலே எங்களுக்கு குழப்பம் இல்லை. நாங்கள் இன்னைக்கு அன்னியா சோனியா காந்தி அவர்கள் எங்களை முன்னின்று வழிகாட்டுகிறார், தலைமையேற்றிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் இளையவராக எங்களை முன்னின்று போரிடுகின்ற மிகப்பெரிய போர் வீரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தோல்விகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எல்லாருக்கும் சந்தேகம் எழுப்புது. போர்க்களத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற என்ன மாற்றத்தை நிச்சயமா அவர் இருந்தே ஆகணும். போர்க்களத்தில் முன்னின்று இருக்கிறாரா அப்படிங்கறதுதான் சந்தேகமா இருக்கு. நீங்க இந்த காலத்துல நீங்க அன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேசத்துல அந்த தலித்து அந்த சின்ன இளம் சிறுமிகள் கற்பழிக்கப்பட்ட உடனே அங்க முதலில் போன அரசியல்வாதி யார்? இந்த தேசத்துல அந்த மாநிலத்து முதலமைச்சர் போகவில்லை, இந்த தேசத்தினுடைய பிரதமர் போகவில்லை, அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்த உள்துறை அமைச்சர் போகவில்லை. அந்த குழந்தைகளை பார்த்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முதலில் கேட்ட ஒரு தலைவர் ராகுல் காந்தி தான். ஆகவே நீ ஏன் முன்னிலைன்னு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு தினசரி ஒவ்வொருவரையாக சந்திக்கிறார், ஒவ்வொரு மாநில தலைவரை சந்திக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலையும் வாக்கு வங்கிகள் ஏன் போன என்ற அந்த ஆலோசனையை அவர்தான் முன்னின்று நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கலைத்திருக்கிறார். அடுத்த மாநில காங்கிரஸ் கமிட்டிகளை எப்படி புனரமைப்பது என்பதை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு பணியாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இதில் குழப்பமோ தயக்கமோ இல்லை. நிச்சயமாக 44 வயதில் தேசம் அறிந்த ஒரு அற்புதமான இளைஞன் எதிர்கால இந்தியாவை எழுதுகின்ற ஒரு தத்துவார்த்த புருஷராக மலர்வார் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து. ரொம்ப அருமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துறீங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியை கலைத்திருக்கிறார், மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை புனரமைக்க போறது பற்றி ஒரு மாற்று ஏற்பாடு செய்வாங்க. தமிழகம் உள்ளிட்ட பல கேள்விகள் எழுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் திரு பீட்டர் மோச கருத்தை நான் ஏற்கிறேன். 5 ஆண்டு காலம் மிக கடினமான காலத்தை கடக்க இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதை ராகுல் காந்தி எப்படி தலைமையேற்று செல்லப் போகிறார், வழிநடத்தப் போகிறார் என்பதில் நிச்சயமாக தெரிந்துவிடும். அவருடைய ஆளுமை பண்பு, அவர் தியாகம் மட்டுமே கொண்டவர் மட்டுமல்ல, தலைமை பண்பும் கொண்டவரா என்பதை இந்த 5 ஆண்டுகள் நிச்சயமாக நிரூபிக்க இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.